இன்னைக்கு நம்ம அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் காமிக்க பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல இது மாதிரி அடுத்து என்ன காமிக் சீரிஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஓட்டிங் போல் வச்சிருந்தோம். அதுல நிறைய பேர் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் காமிக்க பத்தி போடுங்க அப்படின்னு நிறைய பேர் ஓட் பண்ணிருந்தீங்க. உண்மையிலே அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் கொட்டி கிடக்கிற ஒரு தாறுமாறான காமிக் தான். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க. வீடியோ கிக் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மார்வல் யூனிவர்ஸ்ல உள்ள எர்த் 616 எர்த் 1610 அப்படின்ற ரெண்டு யூனிவர்ஸும் ஒன்னோட ஒண்ணு மோதி அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த ரெண்டு யூனிவர்ஸ் ஒன்னோட ஒண்ணு மோதி அழியறதுக்கான காரணம் என்ன, இதை யார் பண்ணிருப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், இந்த ரெண்டு யூனிவர்ஸ் ஒன்னோட ஒண்ணு மோதி அழியறதை தடுக்கிறதுக்காகவும் எர்த் 616ல இருந்து டாக்டர் டூம், டாக்டர் ஸ்டேஞ்ச், மாலிகுல் மேன் இவங்க மூணு பேரும் யூனிவர்ஸ் அழியறதை தடுக்கிறதுக்காக அவங்க யூனிவர்ஸோட ஸ்பேஸுக்கு போறாங்க. அங்கதான் மூணு பேரும் ஒரு விஷயத்தை பாக்குறாங்க. மூணு பேரும் ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க முன்னாடி அவங்க கண்ணே பறிக்கிற மாதிரி ஸ்பேஸ்ல உள்ள இருட்டை கிழிச்சிட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒளி அவங்க முன்னாடி வருது. அந்த வெளிச்சத்திலிருந்து ஒரு குரல் அவங்க கிட்ட, நாங்க எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவங்க, உருவாக்குறதும் அழிக்கிறதும் எங்களோட விருப்பம், எங்க முன்னாடி நிக்கிறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? டாக்டர் டூமா இருக்கிற எனக்கு தைரியம் இருக்கு அப்படின்னு நம்ம டாக்டர் டூமா அந்த பிரம்மாண்டமான வெளிச்சத்தை பத்தி சொல்றாரு. அப்படியே எர்த் 616 காட்டுறாங்க. அங்க சீல்டு ஹெட் குவார்டர்ஸ்ல நிக் ஃபியூரி எர்த் 1610ல உள்ள மேக்கரை கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட பேசுறாரு. மேக்கர் அப்படின்றவர் எர்த் 1610ல உள்ள ரீட் ரிச்சர்ஸ், எர்த் 616ல உள்ள நிக் ஃபியூரி எர்த் 1610ல உள்ள ரீட் ரிச்சர்ஸை கான்டாக்ட் பண்ணி, உங்க யூனிவர்ஸும் எங்க யூனிவர்ஸும் ஒன்னோட ஒண்ணு மோதி அழிய போகுது, இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா அந்த யூனிவர்ஸ்ல உள்ள ரீட் ரிச்சர்ஸ் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு ரீட் ரிச்சர்ஸ், இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ரெண்டு யூனிவர்ஸ்ல ஏதாவது ஒரு யூனிவர்ஸ் அழியணும். ஒரு யூனிவர்ஸ் அழிஞ்சாதான் இன்னொரு யூனிவர்ஸ் வாழ முடியும். இதை தவிர நமக்கு வேற எந்த வழியுமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க சமயத்துல எர்த் 1610ல உள்ள அவெஞ்சர்ஸ் எர்த் 616 தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களை எதிர்த்து எர்த் 616ல உள்ள ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அவங்களை தாக்குறதுக்காக ஒரு சிப்ல ஏறி அங்க இருந்து கிளம்ப தயாராகிட்டு இருக்காங்க. அவங்க கூட அவெஞ்சர்ஸ் டீம்ல உள்ள ஒரு சில பேரும் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீமோட சேர்ந்து அந்த ஷிப்ல அங்க இருந்து கிளம்ப தயாராகிட்டு இருக்காங்க. அப்போ எர்த் 616ல அந்த யூனிவர்ஸ்ல உள்ள அயன்மேன் தண்டர்போல்ட்ஸ் டீமோட என்ட்ரி கொடுக்குறாரு. எர்த் 616ல உள்ள பில்டிங்ஸ் இருக்கிற இடம் எல்லாத்தையும் அயன்மேன் தண்டர்போல்ட்ஸ் டீமோட சேர்ந்து அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த தாக்குதல்னால பாதிக்கப்படுற மக்கள் எல்லாரையும் ஸ்பைடர்மேன், லூக் கேஜ், அயன் ஃபிஸ்ட், கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி அப்படின்னு இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் இந்த தாக்குதல்னால பாதிக்கப்படுற மக்கள் எல்லாரையும் ஒரு பக்கம் காப்பாத்திட்டு இருக்காங்க. அப்போ எர்த் 616க்கு வந்த அயன்மேனை எதிர்த்து மிஸ் மார்வல் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஹீரோஸ் விசஸ் ஹீரோஸ் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஃபைட் போயிட்டு இருக்கு. அப்போ மேல பறந்துட்டு இருந்த நிக் ஃபியூரியோட ஷிப்பை ஹல்க் சீகலுக்கும் உடைச்சிட்டு அந்த இடத்துல ரெண்டு பேரும் ஒரு பங்கமான என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்போ கீழே விழுந்த நிக் ஃபியூரியோட ஷிப்பை ஹல்க், சீகல், கொலசஸ் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த ஷிப்பை தூக்கி வீசி அந்த ஷிப்பை வெடிக்க வச்சிடறாங்க. அப்போ இவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் ஒரு பிங்க் கலர் ஷீல்டால பாதுகாக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்த பாக்குறாங்க. அந்த இடத்துக்குள்ள எர்த் 1610 சேர்ந்த மேக்சிம்ஸ் எர்த் 616 அழிக்கிறதுக்கான சில பயங்கரமான வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கதை மறைஞ்சிருந்து மைல்ஸ் மொரால்ஸ் பாத்துறாரு. இவங்க பண்றதை பார்த்ததும் மைல்ஸுக்கு ஒரு பயங்கரமான ஷாக். நம்ம மார்வல் யூனிவர்ஸுக்குள்ள வில்லன்ஸே இல்லாம ஹீரோஸ் விசஸ் ஹீரோஸ் அப்படின்ற ஒரு ஃபைட்ல ஹீரோஸ்குள்ளே அடிச்சுட்டு மார்வல் யூனிவர்ஸே தலையில மாறிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அந்த யூனிவர்ஸ்ல உள்ள ஹீரோஸ் இந்த யூனிவர்ஸ் அழிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த யூனிவர்ஸ்ல உள்ள சூப்பர் ஹீரோஸ்க்கும் எர்த் 616ல உள்ள சூப்பர் ஹீரோஸ்க்கும் ஒரு பயங்கரமான போரே போயிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். இதுக்கிடையில இருக்கிற வில்லன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் அடிச்சுக்கு சாகுறதையும் இந்த நாட்டோட நிலைமையையும் நியூஸ்ல பார்த்துட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வில்லன்ஸ் இருக்க இடத்துல பனிசரி என்ட்ரி கொடுக்குறாரு. என்ன கண்ணுங்களா, ஊர்ல திருவிழா நடக்குது, அதான் டிவில பார்த்துட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்கீங்களா? நீங்க கொண்டாடுற பார்ட்டில என்னோட கிஃப்டா என்னோட புல்லட்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பனிஷர் அங்க இருக்க வில்லன்ஸ் எல்லாரையும் சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறாரு. அப்போ பிளாக் விடோ ஓட்டிட்டு இருந்த ஷிப்பை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. பிளாக் விடோ ஓட்டிட்டு இருந்த ஷிப் நிலத்தடு மாதிரி இன்னொரு ஷிப்ல மோதி வெடிக்க ஆரம்பிக்குது. அந்த ஷிப்ல இருந்த எல்லாரும் இறந்துடுறாங்க. இந்த நாடே நம்ம சூப்பர் ஹீரோஸ் போற சண்டையால கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த நாடே அழிஞ்சுக்கிட்டு இருக்க சமயத்துல இன்னொரு பக்கம் மிஞ்சி இருக்கிற நம்ம சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் ஒரு ஷிப்ல ஏறி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஸ்பேஸுக்கு போறாங்க. ஸ்பேஸ்ல ரெண்டு யூனிவர்ஸ் ஒன்னோட ஒண்ணு மோதி அழியிற இடத்துக்கிட்ட நம்ம சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் ஷிப்ல அந்த இடத்துக்கிட்ட வர்றாங்க. அப்போ அவங்க வந்து ஷிப் ஒரு யூனிவர்ஸ் மேல மோதி ஷிப்ல ஒரு பாதி உடஞ்சு ஸ்பேஸ்ல தனியா போயிடுது. அந்த உடஞ்ச ஷிப்புக்குள்ள ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ல உள்ள மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக், அவரோட குழந்தைங்க, மனைவி அப்படின்னு அவரோட ஃபேமிலி அந்த உடஞ்ச ஷிப்புக்குள்ள இருக்கு. மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் அவங்களோட ஷிப்ல இருந்துட்டு அவங்களை காப்பாத்த ட்ரை பண்றாரு. மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் அவங்களை காப்பாத்த ட்ரை பண்ணும்போது ஒரு செகண்ட்ல அந்த உடஞ்ச ஷிப் மொத்தமுமா அழிஞ்சு காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுது. மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் காப்பாத்த முடிஞ்ச தூரத்திலே இருந்து தன்னோட குடும்பத்தை இழந்துட்டாரு. அதனால மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் ஆழ்ந்த துக்கத்துக்கு ஆளாயிடுறாரு. எர்த் 616ல இருந்து தப்பிச்ச நம்ம சூப்பர் ஹீரோஸ் ஒரு ஷிப்ல ஏறி ஸ்பேஸுக்கு வந்திருக்க சமயத்துல நம்ம சூப்பர் ஹீரோஸ் வாழ்ற எர்த் 616 யூனிவர்ஸும் அல்டிமேட் யூனிவர்ஸ்னு சொல்லப்படுற எர்த் 1610 இந்த ரெண்டு யூனிவர்ஸும் ஒன்னோட ஒண்ணு மோதி வெடிச்சிட்டு ரெண்டு யூனிவர்ஸும் அழிய ஆரம்பிக்குது. ரெண்டு யூனிவர்ஸும் ஒன்னோட ஒண்ணு மோதி வெடிச்சு அழிஞ்சதுக்கு அப்புறம் அங்க கடைசியா மிச்சம் இருந்தது ரெண்டு யூனிவர்ஸ்ல உள்ள கொஞ்சம் மண்ணு மட்டும் ஸ்பேஸ்ல பறந்துட்டு இருக்கு. ஸ்பேஸ்ல பறந்துட்டு இருந்த அந்த மண்ணை தவிர ரெண்டு யூனிவர்ஸும் இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சு போச்சு. நம்ம
தாரோட ஹேமர் ஒரு கல்லு மேல இருக்கு. அப்போ எல்லாரும் ஒருத்தரா வந்து அந்த சுத்தியில தூக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்க யாராலுமே சுத்தியில தூக்க முடியல. அப்போ ஒரு சின்ன பையன் வந்து நான் அந்த சுத்தியில தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாரோட சுத்தியில தூக்குறதுக்காக சுத்தியல் கிட்ட வர்றான். அந்த சின்ன பையன் சுத்தியில தூக்குறதுக்காக சுத்தியில தொட்டதும் ஹேமருக்குள்ள இருக்கிற தண்டர் பவர் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்குது. அப்போ அந்த சின்ன பையன் சடனா அவனுக்கே தெரியாம சுத்தியில மேல தூக்கிடுறான். சுத்தியில தூக்குனதும் அவனாலே அவனை நம்ப முடியல. நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிட்டு யாராலையும் தூக்க முடியாத சுத்தியில நான் தூக்கிட்டேன் அப்படின்னு அவனுக்கு எதையோ சாதிச்ச மாதிரி ஒரு விதமான சந்தோஷம் அந்த சின்ன பையனோட முகத்துல வருது. அப்போ இருக்கிறதுலே வயசான தார் அந்த சுத்தியில தூக்குன அந்த சின்ன பையன் கிட்ட நீ அதை பண்ணிட்ட, நீ அதுக்கு தகுதியானவன், இனிமே நீ தான் எங்களோட தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான தார் அங்க இருக்க ஏகப்பட்ட தார்ஸை பார்த்து நமக்கு இடிகளின் அரசன் கிடைச்சாச்சு அப்படின்னு கத்துறாரு. எல்லா தார்ஸும் பதிலுக்கு இடிகளின் அரசன் இடிகளின் அரசன் அப்படின்னு எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நூத்துக்கணக்கான தார்ஸ் இருந்தாலும் யாரால சுத்தியில தூக்க முடியுதோ அவங்க தான் உண்மையான தார். அப்படி பார்க்கும்போது அந்த சுத்தியில தூக்குன அந்த சின்ன பையன் தான் அங்க இருந்த தார்ஸ்லயே அவன் தான் உண்மையான தார். அப்போ அந்த வயசான தார் அந்த சின்ன பையனை கூட்டிட்டு எல்லா தார்ஸும் ஒன்னா சேர்ந்து அவங்களோட கடவுள் முன்னாடி எல்லாரும் மண்டிடுறாங்க. அவங்க எல்லாரோட கடவுள் வேற யாரும் இல்ல, டாக்டர் டூம் தான் அவங்களோட கடவுள். தி கிங்டம் ஆஃப் யூட்டோபோலிஸ்ல அவங்க நாட்டுல ஏதோ விசித்திரமா நடந்த மாதிரி அவங்களுக்கு தெரியறதுனால அவங்க நாட்டுல உள்ள முக்காவாசி இடத்துல ஏதாவது டிஃபரெண்டா நடந்திருக்கா அப்படின்னு அங்க உள்ள ஒரு சில பேர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க நாட்டுல உள்ள ஒரு இடத்துல இது வரைக்கும் பார்த்துட்டாத அந்த இடத்துல ஒரு ஆறை பாக்குறாங்க. அதை பார்த்ததும் அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. நம்ம நாட்டுல இந்த இடத்துல இது வரைக்கும் நான் இப்படி ஒரு ஆறை பார்த்ததே இல்லையே, இந்த இடத்துல மட்டும் ஏதோ டிஃபரெண்டா நடக்கிற மாதிரி இருக்கு, இந்த ஆத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு உள்ள இறங்கி பாத்துருவோம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிட்டு ஆத்துக்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ள இறங்கினதும் அவங்களால ரிவர்ஸ் கிராவிட்டி அவங்களால உணர முடியுது. அதாவது பூமியோட புவியீர்ப்பு விசை அந்த ஆத்துல மட்டும் தலையில இருக்கிறது அவங்களால உணர முடியுது. அந்த ஆத்துக்குள்ள எல்லாரும் உள்ள மூழ்கி பாக்குறாங்க. மூழ்கின எல்லாரையும் அந்த ஆறு உள்ள இழுத்து ஆத்துக்குள்ளே அவங்க எல்லாரையும் வேற ஒரு உலகத்துல கொண்டு விட்டுடுது. அதுக்கு காரணம் இந்த உலகத்தை இன்னொரு உலகத்தை இணைக்கிற இந்த ஆறு ஒரு ரிவர்ஸ் கிராவிட்டியா செயல்பட்டு இந்த ஆத்துக்குள்ள மூழ்கிறவங்களை ஒரு உலகத்துல இருந்து இன்னொரு உலகத்துக்கு கொண்டு விட்டுடுது. அதுதான் இவங்களுக்கும் நடந்திருக்கு. வேற ஒரு புது உலகத்துக்கு எல்லாரும் வந்திருக்க சமயத்துல இங்க ஏதாவது உயிரினம் இருக்குமா இல்ல மனிதர்கள் யாராவது இங்க இருப்பாங்களா அப்படின்னு அவங்க வந்திருக்க புது உலகத்துல எல்லாரும் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஷிப் ஒன்று கிராஷ் ஆகி கிடக்கிறத பாக்குறாங்க. அது எர்த் 616ல இருந்து தப்பிச்ச நம்ம சூப்பர் ஹீரோஸோட ஷிப் தான். அப்போ தார காட்டுறாங்க, நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா கெட்டதுன்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். ஊர்ல எல்லாருமே நல்லவனா இருந்தா அந்த ஊர்ல கெட்டவன்னு ஒருத்தன் கண்டிப்பா இருப்பான். அது மாதிரி நம்ம பார்த்த ஏகப்பட்ட தார்ஸ் எல்லாம் வாழ்ற இடத்துல சினிஸ்டர்ன்ற ஒரு கெட்டவன் அவங்க கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கான். அப்போ தார்ஸ் எல்லாம் கடவுளை கும்புற டாக்டர் டூம் முன்னாடி சினிஸ்டர் பண்ண தப்பெல்லாம் சொல்லி டாக்டர் டூம் கிட்ட சினிஸ்டர் பண்ண தப்புக்கெல்லாம் தண்டனை வாங்கி தரலாம் அப்படின்னு புது தாரா மாதிரி இருக்க அந்த சின்ன பையனும் அந்த வயசான தாரும் ஒரு சபை மாதிரி கூட்டி டாக்டர் டூம் முன்னாடி சினிஸ்டரை நிறுத்தி சினிஸ்டர் பண்ண தப்பான சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சபையில டாக்டர் டூம்க்கு கீழே டாக்டர் ஸ்டேஞ்ச், பிரெயின், சூசன் அப்படின்னு இவங்க முன்னாடி டாக்டர் டூம்க்கு கீழே அந்த சபை நடந்துட்டு இருக்கு. அப்போ பிரெயின் சினிஸ்டரை பார்த்து அங்க இருக்க எல்லாத்தையும் இவன் அப்பாவி மக்களை எவ்வளவோ பேரை கொண்டிருக்கான், அது மட்டும் இல்லாம இவன் பல ஊர்களை அழிச்சு அப்பாவி மக்களை கொண்டு குவிச்சுட்டு அந்த இடத்தை தனக்கு சொந்தமாக்கி இருக்கான், இது எல்லாத்தையும் இவன் தான் பண்ணா அப்படின்னு என்கிட்ட சாட்சி இருக்கு அப்படின்னு பிரெயின் அங்க இருக்க எல்லார்கிட்டயும் சொல்றாரு. அப்போ சினிஸ்டர் பிரெயினை பார்த்து அவரோட ஒய்ஃபை பத்தி தப்பா பேசிடுறாரு. அவரோட ஒய்ஃபை பத்தி தப்பா பேசினது மட்டும் இல்லாம அவரை சண்டைக்கு கூப்பிடுறாரு. ஏ பிரெயின், உனக்கு என்ன பயமா என் கூட சண்டை போடுறதுக்கு? என்ன பார்த்து இப்படி பயந்துட்டு இருந்தா எதுக்கு இந்த மாதிரி சபைக்கெல்லாம் வந்துட்டு இருக்க? ஒருவேளை நீ என்ன சண்டை போட்டு ஜெயிச்சுட்டா என்கிட்ட இருக்க ராஜ்யம் அப்படின்னு என்கிட்ட இருக்க எல்லாமே உன்கிட்ட கொடுத்துறேன், என்ன சவாலை ஏத்துக்கிறியா? ஆம்பளையா இருந்தா என் கூட நேரம் சண்டை போட வந்திருப்பான் அப்படின்னு சினிஸ்டர் பேசியே பிரெயினோட ஈகோவை டச் பண்றாரு. கோபமான பிரெயின் அவனோட சவாலை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த சபையை டாக்டர் டூம்க்கு கீழே இருந்து வழி நடத்துற டாக்டர் ஸ்டேஞ்ச் சவால் விடுறது, அதுல ஒருத்தர் போட்டி போட்டு ஜெயிக்கிறது அப்படின்றது இங்க காலங்காலமா நடந்துட்டு இருக்கிறதுதான். ஆனா இங்க போட்ட சவால்ல யார் ஜெயிக்க போறேன்னு பாப்போம் அப்படின்னு டாக்டர் ஸ்டேஞ்ச் எல்லாரும் முன்னாடி பேசுறாரு. அப்படியே பிரெயினும் சினிஸ்டரும் எல்லாரும் முன்னாடி நின்று ஒண்டிக்கு ஒண்டி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே பவர்ல ஈக்குவலா சண்டை போடணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேர் கையிலயும் ஒரே மாதிரி வாள் கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டு பேரும் ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சினிஸ்டர் அவர் கையில வாளை வச்சுட்டு பிரெயினை அடிக்கிறதுக்காக ஓங்கும் போது பிரெயின் அவரோட வாளை வச்சு சினிஸ்டரோட தலையை சீவிடுறாரு. சினிஸ்டரோட தலை அவர் உடம்புல இருந்து தனியா துண்டிக்கப்பட்டு கீழே விழுந்துடுது. சினிஸ்டரை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு பிரெயின் அவர் கையில வச்சிருந்த வாளை ரெண்டு கையால தூக்கிட்டு அங்க இருக்கவங்க கிட்ட நான் சினிஸ்டரை கொன்னுட்டேன் அப்படின்னு கத்துறாரு. அங்க இருக்க மத்த தார்ஸ் எல்லாம் பிரெயின் ஜெயிச்சிட்டாரு, பிரெயின் சண்டையில ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு பிரெயினை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தலை துண்டிக்கப்பட்டு முண்டமா கீழே விழுந்து கிடந்த சினிஸ்டர் எழுந்திருக்கிறாரு. ஆனா துண்டிக்கப்பட்ட தலை கீழே தான் கிடக்கு. அவரோட தலை இல்லாத உடல் மட்டும் எழுந்திருக்குது. அதாவது அவரோட தலை இல்லாத முண்டம் எழுந்திருச்சு. பிரெயினை ரெண்டே அடியில அடிச்சு படுக்க போட்டுருது. பிரெயின் அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கிற சமயத்துல சினிஸ்டர் அவரோட துண்டிக்கப்பட்ட தலையை எடுத்து அவர் உடம்போட இணைச்சுக்கிறாரு. அப்படியே சினிஸ்டர் அவர் கையில வச்சிருந்த வாளை வச்சு பிரெயினை அடிக்கிறதுக்காக ஓங்குறாரு. அப்போ அந்த வாள் பிரெயின் மேல படுறதுக்கு முன்னாடி நின்னுடுது. டாக்டர் டூம் தான் அவரோட பவரை யூஸ் பண்ணி சினிஸ்டரோட வாள் பிரெயின் மேல படுறதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்திருக்காரு. அப்போ எல்லாரும் ஆச்சரியத்தோட டாக்டர் டூமை பாக்குறாங்க. எல்லாரும் மண்டிக்கிடுங்க அப்படின்னு டாக்டர் டூம் சொல்லி முடிக்கல. அடுத்த நொடியே எல்லாரும் மண்டிக்கிட்டு டாக்டர் டூமை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. என்னோட முதுகுக்கு பின்னாடி என்னோட சிம்மாசனத்துக்காக என்னை எதிர்த்து இங்க இருக்கவங்க எனக்கே தெரியாம சதி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது யாருன்னு நீங்க சொல்றீங்களா இல்ல நானே சொல்லவா? பிரெயின் அப்படின்னு டாக்டர் டூம் பிரெயினோட பேரை சொன்னதும் பிரெயினுக்கு கொலை நடுங்கி போயிடுது. அப்படியே டாக்டர் டூம் கிட்ட இல்ல நான் உங்களை எதிர்த்து எந்த விதமான தவறான செயல்களும் செய்யல, என்ன நம்புங்க டாக்டர் டூம் அப்படின்னு பிரெயின் டாக்டர் டூம் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது பிரெயினோட அண்ணன் டாக்டர் டூம் முன்னாடி வந்து நான் தான் அது எல்லாத்தையும் பண்ணேன், உங்களோட எதிரிகள் கிட்ட உங்களை பத்தின செய்திகளை சொன்னது நான் தான் அப்படின்னு பிரெயினோட அண்ணன் டாக்டர் டூம் முன்னாடி வந்து சொல்றாரு. நிறுத்துங்க, உங்களோட குடும்பத்துல எல்லாரையும் தூக்குல போட நான் உத்தரவிடுறேன் அப்படின்னு டாக்டர் டூம் ஆர்டர் போடுறாரு. அப்ப சூசன் டாக்டர் டூம்
டூம் கிட்ட விக்டர் கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஒருத்தன் பண்ண தப்புக்காக பல அப்பாவிகளை தூக்குல போறது தப்பு இல்ல விக்டர், எதுவுமே பண்ணாத அந்த அப்பாவிகளை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சூசன் டாக்டர் டூம் கிட்ட சொன்னதும் டாக்டர் டூம் மனசு மாதிரி அவங்களை மன்னிச்சு விட்டுறாரு. அப்போ பிரெயினோட அண்ணன் டாக்டர் டூம் கிட்ட என்னை மன்னிச்சதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர் டூம் அப்படின்னு சொல்றாரு. மன்னிப்பா, தெரியாம பண்ணதுக்கு தான் மன்னிப்பு, உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் டூம் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. சபை முடிஞ்சதும் எல்லாரும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சூசன் அங்க இருந்து அவளோட பொண்ணு வள்ளீரியா கிட்ட வள்ளீரியா வா அங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவளோட பொண்ணு வள்ளீரியா இல்லம்மா நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரம் ஸ்டிஃப் கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சூசன் கிட்ட சொல்றா. இந்த இடத்துல ஸ்டிஃப்ன்றது டாக்டர் ஸ்டேஞ்ச் தான். டாக்டர் ஸ்டேஞ்ச் தான் ஸ்டிஃப்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சூசன் கிட்ட சொல்லிட்டு வள்ளீரியாவும் டாக்டர் ஸ்டேஞ்சும் கேலக்டஸை பார்க்க போயிட்டு இருக்காங்க. 250 அடி உயரமாவும் 11,000 மைல்கள் தூரமா இந்த கல்லணை கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு 2 தார்ஸ் பிரெயினோட அண்ணன் கிட்ட பேசிட்டு அந்த கல்லணை மேல நடந்து வந்துட்டு இருக்காங்க. பொதுவா கல்லணை எதுக்காக கட்டுவாங்க அப்படின்னா ஆத்துல இருந்து வர்ற தண்ணியை தடுத்து சேர்த்து வச்சு தண்ணி இல்லாத காலத்துல பயன்படுத்திப்பாங்க, அதுக்காக தான் கல்லணை கட்டுவாங்க. ஆனா இங்க கட்டிருக்க கல்லணை அதுக்காக கட்டப்படல. இந்த கல்லணை கட்டப்பட்டு இந்த கல்லணைக்குள்ள சேர்த்து வச்சிருக்கிறது தண்ணி இல்ல, இந்த கல்லணைக்குள்ள இருக்கிறது கொடூரமான மிருகங்களும் ராட்சச உயிரினங்களும், இது எல்லாம் தான் இதுக்குள்ள இருக்கு. இந்த கல்லணையோட ஒவ்வொரு செங்கலும் டாக்டர் டூம் அவரோட கையாலே கட்டினது. டாக்டர் டூம் நீங்க பண்ண தப்புக்காக உங்களை மன்னிக்கல, அதே சமயம் உங்களை கொல்லவும் இல்ல, வாழ்றதும் சாகிறது உங்க கையில தான் இருக்கு. டாக்டர் டூம்க்கு நீங்க பண்ண தப்புனால அவர் உங்களுக்கு தண்டனை கொடுத்திருக்காரு. கல்லணைக்குள்ள இறங்கி அங்க இருக்க கொடூரமான மிருகங்கள் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு வெளியே உயிரோட வாங்க, அப்படி இல்லைன்னா அங்க இருக்க கொடூரமான மிருகங்கள் கூட சண்டை போட்டு அங்கேயே செத்து போங்க, இதுதான் டாக்டர் டூம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அப்படின்னு தார்ஸ் பிரெயினோட அண்ணன் கிட்ட சொல்லிட்டு கொடூரமான மிருகங்களை எதிர்த்து சண்டை போறதுக்காக அவர்கிட்ட ஆயுதங்களும் சூட்டும் கொடுக்குறாங்க. அவர் அந்த சூட்டை போட்டுட்டு ஆயுதங்களை எடுத்துட்டு கல்லணைக்குள்ள குதிக்க தயாராகிறாரு. அப்போ அங்க இருந்த தார் அவர்கிட்ட நான் உங்களை என்னோட சின்ன வயசுல இருந்து பாத்திருக்கேன், நான் உங்களை பார்த்து தான் வளர்ந்தேன், நீங்க வீரமானவர் அப்படின்னு அங்க இருந்த தார் பிரெயினோட அண்ணன் கிட்ட சொல்ல நான் வீரமானவன் தான், ஆனா வீழ்ச்சி அடைகிறவன் இல்ல அப்படின்னு ஒரு வீர வசனத்தை சொல்லிட்டு சூட்டை போட்டுட்டு கையில ஆயுதத்தை எடுத்துட்டு அந்த கல்லணைக்குள்ள குதிக்கிறாரு. உள்ள குதிச்சதும் அந்த இடமே இருட்டா இருக்கிறத பாக்குறாரு. கையில ஆயுதத்தை வச்சுட்டு எது வந்தாலும் வெட்டி வீசிடலாம் அப்படின்னு கையில ஆயுதத்தை வச்சுட்டு காத்துட்டு இருக்கும் போது அந்த இடம் முழுக்க இருட்டா இருக்கிற சமயத்துல அந்த இருட்டுக்குள்ள இருந்து ஒரு சத்தம், உணவு இங்க பாருங்க, அவனோட கை கால் உடம்பு தலை அப்படி எல்லாமே எடுத்துக்கோங்க, ஆனா அவனோட மூளை மட்டும் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி வெனம் வந்து நிக்குது. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கையில வச்சிருந்த ஆயுதத்தை வச்சு வெனம ஒரே வெட்ட வெட்டிடுறாரு. அப்படியே டாக்டர் ஸ்டேஞ்சை காட்டுறாங்க. டாக்டர் ஸ்டேஞ்ச் அங்க இருந்த ஏகப்பட்ட தார்ஸ்ல ஒரு தாரை கூப்பிட்டு இது மாதிரி நம்ம நாட்டுக்கு வெளியே யாரோ புதுசா வந்திருக்க மாதிரி எனக்கு தெரியுது, நீ அந்த இடத்துக்கு போய் அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லு அப்படின்னு டாக்டர் ஸ்டேஞ்ச் அந்த தார்கிட்ட சொல்றாரு. அந்த வயசான தாருன்னு ஒரு தாரை கூட்டிட்டு கூலிக்காக சொல்ற வேலையை செய்யற அவங்க ஊரை சேர்ந்த ஏலியன் மாதிரி இருக்கிற ஒருத்தரை அவங்க கூட கூட்டிட்டு போறாங்க. 3 பேரும் அந்த இடத்துல போய் பார்க்க அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஷிப் மாதிரி ஒண்ணு பாக்குறாங்க. அந்த ஷிப்பை பார்த்துட்டு 2 தாரும் இது என்னவா இருக்கும், இது ஒரு ஷிப் மாதிரி தான் தெரியுது, இது மூலமா வேற கிரகத்துல இருந்து யாராவது நம்ம கிரகத்துக்கு எதுவும் வந்திருப்பாங்களா, இதை உடனே நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் கிட்ட சொல்லணும் அப்படின்னு 2 தாரும் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது அவங்க கூட கூட்டிட்டு வந்த ஏலியன் மாதிரி உள்ள ஒருத்தர் அது மேல போய் கை வச்சிடுறாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டே வந்து அவங்களை தூக்கி வீசிடுது. அப்போ அங்க இருந்த ஷிப்போட டோர் கொஞ்சம் கொஞ்சமா திறக்க ஆரம்பிக்குது. அந்த ஷிப்போட டோர் திறந்ததும் அந்த ஷிப்புக்குள்ள யார் இருக்கு அப்படின்னு அங்க இருந்த தார்ஸ் ஓபன் ஆன அந்த ஷிப்போட டோரை எட்டி பாக்குறாங்க. ஷிப்புக்குள்ள யார் இருக்கு அப்படின்னு பார்த்ததும் அங்க இருக்கவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக். இங்க இருந்து ஓடுங்க, சீக்கிரம் இங்க இருந்து ஓடுங்க, டாக்டர் ஸ்டேஞ்ச் கிட்ட போய் மரணம் நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்குன்னு அவர்கிட்ட சீக்கிரம் போய் சொல்லுங்க, மரணம் நம்மளை நோக்கி அப்படின்னு அங்க இருந்த தார் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஷிப்புக்குள்ள இருந்து ஒரு வால் வந்து அவர் உடம்போட ஒரு பக்கமா குத்தி உடம்புல இன்னொரு பக்கமா அந்த பாதி வால் வெளியே வந்துடுது. அப்போ அந்த ஷிப்புக்குள்ள இருந்து தானோஸ் இறங்கி வராரு. தானோஸ் அந்த ஷிப்ல இருந்து இறங்கி வரது மட்டும் இல்லாம அவர் கூட நேமோர், டெராக்ஸ், மேக்கர், மேக்சிமஸ் அப்படின்னு அவரோட அடியாளுகளும் அந்த ஷிப்ல இருந்து இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அங்க இருந்த 2 தார்ஸ்ல ஒரு தார் எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. அவங்க 3ஆவதா கூட்டிட்டு வந்த ஏலியன் மாதிரி உள்ள ஒருத்தரை மட்டும் தானோஸ் பிடிச்சிடுறாரு. அவர் கழுத்தை பிடிச்சி மேல தூக்கி தானோஸ் அவர்கிட்ட இது என்ன இடம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அவர் பயந்துகிட்டே தானோஸ் கிட்ட இது டாக்டர் டூம் உருவாக்குன இடம், அவர் தான் எங்களுக்கு கடவுள், அவர் தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு அவர் தானோஸ் கிட்ட சொல்ல, அதுக்கு தானோஸ் கடவுளா, டாக்டர் டூமோட விசுவாசிங்க அவரை கடவுள்னு கூப்பிடுறீங்க, அவரை பத்தி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அவரை டாக்டர் டூம்னு தான் கூப்பிடுறீங்க, ஆனா நாங்க என்னன்னு கூப்பிடுறது அப்படின்னு தானோஸ் அவர்கிட்ட கேக்குறாரு. அப்படியே டாக்டர் டூமை காட்டுறாங்க. டாக்டர் டூமும் சூசனும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப சூசன் டாக்டர் டூம் கிட்ட ஹியூமன் டார்ச் அவரை நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹியூமன் டார்ச் அவருக்கு என்னாச்சு அப்படின்னா ஹியூமன் டார்ச் நம்ம டாக்டர் டூமை எதிர்த்து செயல்பட்டதுனால நம்ம டாக்டர் டூம் ஹியூமன் டார்ச்சை அவங்க பிளானட்டோட டார்ச்சாவே மாத்திருவாரு. அதாவது அவங்க பிளானட்டோட ஒரு சூரியனா ஹியூமன் டார்ச்சை நம்ம டாக்டர் டூம் மாத்திருவாரு. ஹியூமன் டார்ச்சோட அந்த நிலைமை நினைச்சுதான் சூசன் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ டாக்டர் டூம் சூசன் கிட்ட இங்க பாரு சூசன், நான் ஒரு நல்ல அரசன் இல்ல, என்னோட முகத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் டூம் அவரோட மாஸ்கை கலட்டுறாரு. அந்த மாஸ்க்குள்ள இருந்தது ஒரு செதஞ்சு போன முகம். என்னோட முகத்தை பாரு, இப்படி முகம் இருக்க ஒருத்தன் அரசனா இருக்க முடியுமா, இப்படிப்பட்ட முகம் இருக்கிறவன மக்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு நம்ம டாக்டர் டூம் வருத்தத்தோட சூசன் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு சூசன் நீ ஒரு நல்ல அரசன், இதே முகத்தை நீ மக்கள் கிட்ட காட்டினா அவங்க உன் மேல அளவுக்கு அதிகமான அன்பை காட்டுவாங்க அப்படின்னு சூசன் டாக்டர் டூம் கிட்ட ஆறுதலா பேசிட்டு இருக்கும்போது அப்படியே டாக்டர் ஸ்டேஞ்சை காட்டுறாங்க. டாக்டர் ஸ்டேஞ்ச் அனுப்பின தார்ஸ் திரும்பி வரல அப்படின்னு
அப்படின்னு டாக்டர் ஸ்டேஞ்ச் ஒரு சில தார்ஸை கூட்டிட்டு போய் அந்த இடத்துல போய் பாக்குறாரு. அங்க அவர் அனுப்பின தார்ஸ் கொலை பண்ணப்பட்டு கீழே கிடக்கிறத பாக்குறாரு. அதை பார்த்துட்டு அப்படியே தேனோஸ் அந்த ஷிப்பையும் பாக்குறாரு. ஷிப்பை பார்த்துட்டு டாக்டர் ஸ்டேஞ்ச் அவரோட தேர்ட் ஐ பவரை யூஸ் பண்ணி அந்த ஷிப்புக்குள்ள யாராவது இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஷிப்புக்குள்ள ஒரு ஆள் இருக்கிறத அவரால் உணர முடியுது. அப்போ டாக்டர் ஸ்டேஞ்ச் அந்த ஷிப்பு கிட்ட போய் நீ மாட்டிக்கிட்ட உன்னால எங்கேயும் தப்பிக்க முடியாது, மரியாதையா வெளியே வந்துட்டு அப்படின்னு டாக்டர் ஸ்டேஞ்ச் சொல்றாரு. அப்போ அந்த ஷிப்புக்குள்ள ஒளிஞ்சிருந்த மைல்ஸ் மொரால்ஸ் வெளியே வர்றாரு. மைல்ஸ் மொரால்ஸ் பார்த்ததும் டாக்டர் ஸ்டேஞ்ச் மைல்ஸ் நீ எப்படி இந்த ஷிப் வழியா இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு மைல்ஸ் வெளில எனக்கு சரியா எதுவும் ஞாபகம் இல்ல, சூப்பர் ஹீரோஸ்களே மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ நான் அந்த ஷிப்ல ஏறினேன். அப்போ ரெண்டு உலகம் ஒன்னோட ஒன்னு மோதுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் கண்ணு முழிச்சு பார்த்தா இந்த ஷிப்ல இந்த இடத்துல இருக்கேன், இதை தவிர எனக்கு வேற எதுவும் ஞாபகம் இல்ல அப்படின்னு மைல்ஸ் டாக்டர் ஸ்டேஞ்ச் கிட்ட சொல்ல அதுக்கு டாக்டர் ஸ்டேஞ்ச் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஷிப் வந்து இந்த இடத்துல கிராஷ் ஆனிச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த ஷிப்புக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. நான் என்னைக்குமே அந்த ஷிப்பை திறந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சது இல்ல. ஆனா இன்னைக்கு அந்த ஷிப்புக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத திறந்து பார்த்துருவோம் அப்படின்னு டாக்டர் ஸ்டேஞ்ச் சொல்லிட்டு எல்லாரும் அந்த ஷிப்புக்கு போயிடுறாங்க. அப்போ டாக்டர் ஸ்டேஞ்ச் அவரோட பவரை யூஸ் பண்ணி அந்த ஷிப்பை தொட்டதும் சடனா அந்த ஷிப்போட டோர்ஸ் எல்லாம் தானாவே திறந்துடுது. ஷிப்போட டோர்ஸ் திறந்ததும் அந்த ஷிப்புக்குள்ள இருந்து ஸ்பைடர் மேன், கேப்டன் மார்வல், ஆடியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி டீம்ல உள்ள ஒரு சில பேர் அந்த ஷிப்புக்குள்ள இருந்து வராங்க. அவங்க பின்னாடியே ஃபேண்டாஸ்டிக் 4 டீம்ல உள்ள மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக், பிளாக் பேந்தர் அப்படின்னு இவங்க எல்லாரும் அந்த ஷிப்ல இருந்து இறங்கி வந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் பார்த்ததும் டாக்டர் ஸ்டேஞ்ச் ஒரு மிகப்பெரிய ஷாக் ஆயிடுறாரு. அப்போ கடைசி அந்த ஷிப்ல இருந்து சைக்ளாப்ஸ் வராரு. சைக்ளாப்ஸ் மட்டும் இல்ல, அவர்கிட்ட ஃபீனிக்ஸ் பவர் இருக்கு. சைக்ளாப்ஸை பார்த்ததும் டாக்டர் ஸ்டேஞ்ச் அவர்கிட்ட சைக்ளாப்ஸ் உங்ககிட்ட எப்படி ஃபீனிக்ஸ் பவர் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சைக்ளாப்ஸ் டாக்டர் ஸ்டேஞ்ச் கிட்ட எது அழிஞ்சாலும் இந்த ஃபீனிக்ஸ் பவர் மட்டும் அழியாது, ஆனா அந்த ஃபீனிக்ஸ் பவர் யாராவது ஒருத்தர் கிட்டயாவது இருக்கணும், இப்போ ஏன் கிட்ட இருக்கு அப்படின்னு சைக்ளாப்ஸ் சொல்றாரு. அப்போ மைல்ஸ் மொரால்ஸ் ஸ்பைடர் மேனை பார்த்து ஹே ஸ்பைடர் மேன் அப்படின்னு சொல்றாரு. பதிலுக்கு ஸ்பைடர் மேனும் மைல்ஸை பார்த்து ஹே மைல்ஸ் நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ கேப்டன் மார்வல் டாக்டர் ஸ்டேஞ்சை பார்த்து நீங்க எதுக்காக இவ்வளவு நாள் அந்த ஷிப்பை ஓபன் பண்ண வரல, நாங்க எவ்வளவு நாள் அந்த ஷிப்புக்குள்ள அடப்பட்டு கிடக்கிறோம் அப்படின்னு கேப்டன் மார்வல் டாக்டர் ஸ்டேஞ்ச் கிட்ட கேட்கறாங்க. அதுக்கு நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் 8 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட உலகம் அழிஞ்சிடுச்சு, இப்போ நம்ம இருக்கிறது டாக்டர் டூம் உருவாக்குன அவருக்கு கீழே இருக்கிற அவரோட உலகம். நீங்க இந்த ஷிப்ல இந்த இடத்துல வந்து விழுந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. என்னது 3 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சா? 3 வருஷமா நாங்க அந்த ஷிப்புக்குள்ளேவா இருந்தோம் அப்படின்னு அந்த ஷிப்புக்குள்ள இருந்து வந்து நம்ம சூப்பர் ஹீரோஸ் எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. அப்படியே தேனோஸை காட்டுறாங்க. தேனோஸும் அவருக்கு கீழே இருக்கிற அடியாளுங்களும் கிங்டம் ஆஃப் யூட்டோபோலிஸ்ல உள்ள ஒரு இடத்துல எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ பிராக்சிமஸ் தேனோஸ் கிட்ட நம்ம 2 பேர் தான் கொண்டிருக்கோம், இனிமே இந்த இடத்துல யாரை தேடி போய் யாரை கொல்ல போறோம் அப்படின்னு பிராக்சிமஸ் தேனோஸ் கிட்ட கேட்க அதுக்கு தேனோஸ் நம்ம யாரையும் தேடி போக போறது இல்ல, அவங்களே நம்மளை தேடி வருவாங்க அப்படின்னு தேனோஸ் சொல்லி முடிக்கல. அவங்க இருக்கிற இடத்துக்கு மேல இருந்து 100கணக்கான தார்ஸ் எல்லாரும் கையில சுத்தியலோட அந்த இடத்துக்கு வர்றாங்க. 100கணக்கான தார்ஸ் கையில சுத்தியலோட தேனோஸ் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்க சமயத்துல அந்த இடத்துல தேனோஸ்க்கும் அங்க வந்து ஏகப்பட்ட தார்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய போரே நடந்துட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். தேனோஸ் ஒரே சமயத்துல அவரோட பலத்தை யூஸ் பண்ணி அங்க வந்து தார்ஸ் எல்லாம் போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ டாக்டர் ஸ்டேஞ்சை காட்டுறாங்க. டாக்டர் ஸ்டேஞ்ச் இப்போதைக்கு எர்த் 616ல இருந்து உயிரோட தப்பிச்சிருக்க நம்ம சூப்பர் ஹீரோஸ் கிட்ட நம்மளோட உலகம் மாதிரி இந்த உலகம் கிடையாது, நம்மளோட உலகத்துல எல்லாருக்கும் மேல ஒண்ணு இருக்கும், அதுதான் விதி. விதிப்படி தான் நம்ம எல்லாரும் நடந்துட்டு இருந்தோம். ஆனா இங்க அப்படி இல்ல, எங்க விதியே டாக்டர் டூம் தான். டாக்டர் டூம் எதிர்த்து நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. 2 யூனிவர்ஸ் ஒன்னோட ஒண்ணு மோதி அழியிற நிலைமையில இருக்கும்போது நாங்க ஸ்பேஸுக்கு போனோம். நாங்க ஸ்பேஸ்ல ஒரு மிகப்பெரிய சக்தியை பார்த்தோம். அந்த சக்தியை எதிர்த்து நிக்க எங்க கிட்ட எந்த தைரியமும் இல்ல. ஆனா அந்த தைரியம் டாக்டர் டூம் கிட்ட இருந்துச்சு. டாக்டர் டூம் அந்த மிகப்பெரிய சக்தியை எதிர்த்து நின்னாரு. அதுக்கப்புறம் டாக்டர் டூம் இந்த உலகத்தை உருவாக்குனாரு. அந்த உலகத்து மேல இப்ப நம்ம எல்லாரும் உயிரோட நின்னுகிட்டு இருக்கோம் அப்படின்னு டாக்டர் ஸ்டேஞ்ச் நம்ம சூப்பர் ஹீரோஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருந்த ஒரு தாரோட கையில இருந்த சுத்தியல் மத்த தார்ஸ் எல்லாம் ஆபத்தான நிலைமையில இருக்காங்க அப்படின்னு அவர் கையில இருந்த சுத்தியல் ஒளிர ஆரம்பிக்குது. அப்போ கிங்டம் ஆஃப் யூட்டோபோலிஸை காட்டுறாங்க. தேனோஸ்க்கும் அங்க வந்து ஏகப்பட்ட தார்ஸ்க்கும் ஏற்பட்ட சண்டையில தேனோஸ் எதிர்த்து அங்க இருந்த ஏகப்பட்ட தார்ஸ் எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியல. அப்போ அங்க இருந்த ஒரு பன்றி உருவத்துல இருந்த தார் அவங்களோட கடவுள் கிட்ட ப்ரே பண்றாரு. அவங்களோட கடவுள் டாக்டர் டூம் கிட்ட ப்ரே பண்றாரு. டாக்டர் டூம் கிட்ட ப்ரே பண்ணதும் அந்த பன்றி உருவத்துல இருந்த தாரோட ஆன்மா டாக்டர் டூம் முன்னாடி வந்து அவர்கிட்ட அங்க நடக்கிற எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்குது. அது எல்லாத்தையும் கேட்டதும் டாக்டர் டூம் உடனடியா அங்க இருந்து கிளம்பி சண்டை நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க தேனோஸ் விசஸ் தார் சண்டை போட்டுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த இடத்துல டாக்டர் ஸ்டேஞ்ச் அவர் கூட இருந்த சூப்பர் ஹீரோஸை கூட்டிட்டு வந்து அவரும் ஒரு பக்கம் தேனோஸ் எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. அங்க வந்ததும் டாக்டர் டூம் அங்க நடக்கிற சண்டை எல்லாத்தையும் பாக்குறாரு. அங்க நடக்கிற சண்டை எல்லாத்தையும் பார்த்ததும் டாக்டர் டூம் டாக்டர் ஸ்டேஞ்ச் அங்க சண்டை போட்டுட்டு இருக்கதை பாக்குறாரு. அவரை பார்த்ததும் டாக்டர் ஸ்டேஞ்ச் நீயுமா அங்க இருக்க அப்படின்னு டாக்டர் டூம் ஸ்டேஞ்சை பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது ரீட் ரிச்சர்ஸ் நம்ம டாக்டர் டூமை பார்த்ததும் பயங்கர கோவத்தோட ரீட் ரிச்சர்ஸ் டாக்டர் டூம் கிட்ட இப்ப நீ நினைச்சது எல்லாமே உனக்கு கிடைச்சிருச்சு டாக்டர் டூம், உனக்குன்னு ஒரு சிம்மாசனம், உனக்கு கீழே ஒரு உலகம், இதை தானே நீ எதிர்பார்த்த, இதுதானே உன் ஆசையும் கூட. இப்ப நீ இந்த உலகத்துல ஒரு கடவுளா இருக்கிற, நீ நினைச்சிருந்தா எங்களோட உலகத்தை காப்பாத்திருக்கலாம், ஆனா நீ அதை பண்ணல, ஏன் எதுக்காக அப்படின்னு ரீட் ரிச்சர்ஸ் டாக்டர் டூமை பார்த்து கோவமா கேட்க அதுக்கு டாக்டர் டூம் எல்லாரும் தலை நிமிர்ந்து பாக்குறீங்க, எல்லாரும் மண்டிக்கிட்டு தலை வணங்குங்க அப்படின்னு டாக்டர் டூம் அங்க இருக்க எல்லாரையும் பார்த்து சொல்றாரு. அப்போ சைக்ளாப்ஸ் டாக்டர் டூமை பார்த்து மண்டிக்கிட்டு தலை வணங்கணுமா, சாதாரண ஒரு மனுஷனி, என்கிட்ட ஃபீனிக்ஸோட பவர் இருக்கு, அதை வச்சு நான் உன்னை பொசிட்டி சாம்பலாக்கிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்ளாப்ஸ் அவரோட மொத்த பவரை யூஸ் பண்ணி டாக்டர் டூமை தாக்குறாரு. சைக்ளாப்ஸ் அவரோட மொத்த பவரை யூஸ் பண்ணி டாக்டர் டூமை தாக்கியும் டாக்டர் டூம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசராம நின்றுகிட்டு இருக்காரு. அப்போ டாக்டர் டூம் சைக்ளாப்ஸ் கழுத்தை பிடிச்சி மேல தூக்கி சைக்ளாப்ஸோட கழுத்தை உடைச்சு தூக்கி வீசிடுறாரு. சைக்ளாப்ஸ் அந்த இடத்துல கீழே விழுந்து இறந்துடுறாரு. அப்போ டாக்டர் ஸ்டேஞ்ச் அவரோட பவரை யூஸ் பண்ணி அங்க இருந்து எல்லாரையும் வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணிடுறாரு. அப்போ டாக்டர் டூம் டாக்டர் ஸ்டேஞ்ச் கிட்ட டாக்டர் ஸ்டேஞ்ச் எல்லாரையும் உன்னோட பவர் யூஸ் பண்ணி எங்க மறைச்சு வச்சிருக்க, அவங்க எல்லாரும் இந்த உலகத்தோட ஏதோ ஒரு மூலையில இருக்காங்க, அவங்க எங்க இருக்காங்க
இருக்காங்க அப்படின்றத உங்களால கண்டே பிடிக்க முடியாது டாக்டர் டூம். நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ற? நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தானே இந்த உலகத்தை உருவாக்கணும். இந்த உலகத்தை நாங்க உருவாக்கல, இந்த உலகத்தை உருவாக்குனது நீங்க. அவங்க எல்லாரும் என்னோட நண்பர்கள், அவங்களை என்னால கொல்லவும் முடியாது, அவங்க சாகிறத என்னால பார்த்துட்டு இருக்கவும் முடியாது அப்படின்னு டாக்டர் டூம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட சொல்றாரு. டாக்டர் டூம் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட பேசி பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல தன்னோட பொறுமையை இழந்துடுறாரு. கடைசியா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சையும் டாக்டர் டூம் அவரோட கையால கொலை பண்ணிடுறாரு. டாக்டர் டூம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை அவரோட கையால கொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வாழ்ற மக்கள், தார்ஸ் அப்படின்னு எல்லார்கிட்டையும் தானோஸ் தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை கொலை பண்ணிட்டான். டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை கொலை பண்ணதுக்கு அப்புறம் தானோஸ் அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடிட்டான் அப்படின்னு டாக்டர் டூம் அங்க இருக்க எல்லார்ட்டையும் சொல்லிடுறாரு. டாக்டர் டூம் சொல்றத அந்த இடத்துல இருக்க எல்லாருமே நம்பிடுறாங்க. டாக்டர் டூம் சொன்னதை நம்புறது மட்டும் இல்லாம அங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு ஒரு சிலை செஞ்சு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்காக அந்த சிலைக்கு இறுதி சடங்கும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட சிலைக்கு மாலைகள், மலர் வளையங்கள்லாம் போட்டு அவருக்கு இறுதி சடங்கு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இறுதி சடங்குலாம் முடிஞ்ச அப்புறம் இரவு நேரத்தில் டாக்டர் டூம் மட்டும் அந்த சிலை கிட்ட நின்றுட்டு இருக்காரு. அப்போ அந்த சிலைக்கு கீழே சூசன் உட்கார்ந்திருக்கத பாக்குறாரு. டாக்டர் டூம் சூசன் கிட்ட போய் இந்த நேரத்துல இங்க ஏன் உட்கார்ந்திருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு சூசன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் நம்ம கூட இருந்த ஒருத்தர், அவர் நல்லவரும் கூட, அவரை கொன்னவங்க ஏதோ ஒரு இடத்துல சந்தோஷமா இருக்கும்போது நம்ம கூட இருந்த ஒருத்தரை இழந்துட்டு நம்மளால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சூசன் அவங்க கூட இருந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை இழந்துட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தத்துல சூசன் டாக்டர் டூம் கிட்ட சொல்ல, அதுக்கு டாக்டர் டூம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை இழந்ததுல எனக்கு வருத்தமா தான் இருக்கு, அப்போ என்னோட சூழ்நிலை என்ன தடுத்துருச்சு, இல்லனா நான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை காப்பாத்திருப்பேன், டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை கொண்டதுக்காக நம்ம அவங்களை கண்டிப்பா பழி வாங்குவோம், நீ ஒண்ணு கவலைப்படாத, அவங்க எங்க இருந்தாலும் அவங்களை தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு டாக்டர் டூம் சூசன் கிட்ட சொல்ல, சூசன் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. சூசன் போனதுக்கு அப்புறம் டாக்டர் டூம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட சிலையை பார்த்து, ஸ்ட்ரேஞ்ச் இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், நான் சொல்லியிருந்தது அப்பவே கேட்டிருந்தா இது மாதிரி எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது, இங்க நடக்கிற எல்லாத்துக்குமே நீ தான் காரணம் ஸ்டீஃபன் அப்படின்னு டாக்டர் டூம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட சிலையை பார்த்து அவர் திட்டிக்கிட்டே அந்த சிலையோட காலு கிட்ட வராரு. அப்போ அந்த சிலையோட காலுக்கு கீழே ஒரு விதமான வெளிச்சம் வருது. அதுல இருந்து ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகுது. அந்த போர்ட்டலுக்குள்ள நம்ம டாக்டர் டூம் நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அந்த போர்ட்டலுக்குள்ள நம்ம டாக்டர் டூம் நடந்து போக போக அப்போ ஒரு வாய்ஸ் அவருக்கு கேக்குது, ஹே டாக்டர் டூம் சாப்பிட ஏதாவது கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு ஒரு வாய்ஸ் அவர்கிட்ட கேட்க, அதுக்கு டாக்டர் டூம் நான் சாப்பிடறதுக்கு நான் எதுவும் கொண்டு வரல, ஒரு கெட்ட செய்தி கொண்டு வந்திருக்கேன். என்னது அது? டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இறந்துட்டான். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இறந்து போயிட்டானா அப்படின்னு மேலிகுல் மேன் சிரிச்சுக்கிட்டே டாக்டர் டூம் கிட்ட கேக்குறாரு. அப்படியே அந்த இடத்துல ஒரு பேக் ஸ்டோரி சொல்றாங்க. எர்த் 616 எர்த் 1610 ரெண்டு யூனிவர்ஸும் ஒன்னோட ஒண்ணு மோதி அழியிற சமயத்துல இருக்கும்போது டாக்டர் டூம், மேலிகுல் மேன், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இவங்க மூணு பேரும் அப்போ ஸ்பேஸுக்கு போவாங்க. அப்போ இவங்க ஸ்பேஸ்ல பறந்துட்டு இருக்கும்போது ஸ்பேஸ்ல உள்ள இருட்டை கிழிச்சிட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒளி அவங்க முன்னாடி வருது. அந்த ஒளியில இருந்து பியாண்டர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. யார் இந்த பியாண்டர்ஸ் அப்படின்னா, ஸ்பேஸ்ல நடக்கிற யதார்த்தத்தை இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த பியாண்டர்ஸ் எல்லாருமே மல்டிவர்ஸ் லெவல்ல இருப்பாங்க. ரெண்டு யூனிவர்ஸ் ஒன்னோட ஒண்ணு மோதி அழியும் போது இது யதார்த்தமா தான் நடக்கப்படுது. இதை தடுக்கிறதுக்காக ஸ்பேஸுக்கு போன டாக்டர் டூம், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், மேலிகுல் மேன் நடக்க போற யதார்த்தத்தை தடுக்க முயற்சிக்கிறாங்க. அதனால அவங்க முன்னாடி இந்த பியாண்டர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க முன்னாடி வந்த பியாண்டர்ஸ் டாக்டர் டூம், மேலிகுல் மேன் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பியாண்டர்ஸ் அழிச்சிடுறாங்க. அழிச்சது மட்டும் இல்லாம அவங்களோட சக்தியையும் அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிறாங்க. பியாண்டர்ஸோட சக்தியை டாக்டர் டூமால முழுவதுமா கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால அவங்களோட சக்தியை மேலிகுல் மேன் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க இப்ப இருக்கிற உலகம் இவங்களால உருவாக்கப்பட்டது. அப்படியே டாக்டர் டூமை மேலிகுல் மேனை காட்டுறாங்க. அப்போ மேலிகுல் மேன் டாக்டர் டூம் கிட்ட, டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை நீ தானே கொண்டு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு டாக்டர் டூம், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவன் பண்ண தப்பால தான் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை நீ தானே கொலை பண்ண டூம், எனக்கு தெரியும் நீ பொய் சொல்லாத அப்படின்னு மேலிகுல் மேன் கேட்க, அடுத்து சாக போறது நீ யாருந்தா என்ன பண்ணுவ, உன்னாலனா என்னை கொலை பண்ண முடியாது டாக்டர் டூம், நீ எல்லாம் என்னை கொல்லவும் மாட்ட அப்படின்னு மேலிகுல் மேன் சொல்லிட்டு இருக்கும்போது டாக்டர் டூம் அப்படியே அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. அப்போ சூசனோட பொண்ணு வல்லீரியா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கூப்பிட்டு, வல்லீரியா இது மாதிரி அவங்க கிட்ட டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, அவரை கொலை பண்ணது யாரு, அவங்க எங்க இருக்காங்க அப்படின்றத நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவங்களை கண்டுபிடிக்கணும், டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்காக வந்து அவங்களை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு வல்லீரியா எல்லார்கிட்டே சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம தானோஸ் இருந்துட்டு ஒரு புதுவிதமான இடத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அதை பார்த்துட்டே தானோஸ், இங்க இருந்த எல்லாரும் எங்க போனாங்க, இவங்க எல்லாருக்கும் என்னதான் தேவைப்படுது, அதை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்னு தானோஸ் வந்திருக்க புது இடத்தை பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. வல்லீரியா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சதும் வல்லீரியா இருக்கிற இடத்த நோக்கி ஏகப்பட்ட ட்ரோன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. வல்லீரியாவோட இன்வெஸ்டிகேஷனுக்கு கூட இருக்கிற டீம்மேட்ஸ் அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வல்லீரியா கிட்ட கொடுத்து, இதே மாதிரி கிட்டத்தட்ட 6 ட்ரோன்ஸ் நம்ம இருக்கிற இடத்த நோக்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டீம்மேட்ஸ் அந்த ட்ரோன்ஸை வல்லீரியா கிட்ட கொடுக்க, வல்லீரியா அந்த ட்ரோன்ஸை வாங்கி அதை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் யார் அனுப்புறது அப்படின்னு காமிக்கிறாங்க. ரெண்டு யூனிவர்ஸ்ல உள்ள ரீசர்ச்சர்ஸும் ஒன்னா சேர்ந்து இந்த ட்ரோன்ஸ் அனுப்பிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ரீசர்ச்சர்ஸ் இன்னொருத்தர் கிட்ட, டாக்டர் டூம் கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஆர்மர் இருக்கு, அவனை நம்ம தோக்கடிச்சே ஆகணும், அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டாக்டர் டூமை எப்படியாவது அழிச்சிடணும், இல்லனா அவன் நம்ம எல்லாரையும் கொன்றுவான் அப்படின்னு ரீசர்ச்சர்ஸ் அவர்கிட்ட சொல்ல, அதுக்கு அந்த ரீசர்ச்சர், டாக்டர் டூமை அழிக்கணுமா, டாக்டர் டூமை நம்ம அழிச்சிட்டா அவரை உருவாக்கின இப்ப நம்ம இருக்கிற உலகமும் அழிஞ்சிடாதா, வெளில எனக்கு அதை பத்தி எதுவும் சரியா தெரியல, ஆனா டாக்டர் டூமை விட்டா அவன் கண்டிப்பா நம்ம எல்லாரையும் கொன்றுவான், அதுக்கு முன்னாடி நம்ம டாக்டர் டூமை அழிச்சாகணும் அப்படின்னு ரெண்டு ரீசர்ச்சர்ஸும் பேசிட்டு இருக்காங்க. டாக்டர் டூமோட இடத்துல டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட சிலைக்கு கீழே மைல்ஸ் மொரால்ஸும் ஸ்பைடர் மேனும் யார் கண்ணிலையும் படாம ரெண்டு பேரும் மறைஞ்சு போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வல்லீரியாவை பாக்குறாங்க. வல்லீரியாவை பார்த்ததும் ஸ்பைடர் மேன் வல்லீரியா கிட்ட, ஹே வல்லீரியா என்ன ஞாபகம் இருக்கா, நான் தான் ஸ்பைடர் மேன் அப்படின்னு ஸ்பைடர் மேன்
வலிரியா கிட்ட கேட்க அதுக்கு வலிரியா எனக்கு உங்களை ஞாபகம் இருக்கு, ஆனா நீங்க எங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறா. எங்களுக்கு இந்த இடத்துல இருந்து அதிகப்படியான பவர் சோர்ஸ் வெளியேற மாதிரி இந்த இடத்துல இருந்து எங்களுக்கு சிக்னல் கிடைச்சிச்சு, அதான் இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாக்கலாம்னு வந்தோம். ஆனா நீ இந்த நேரத்துல எங்க என்ன பண்ற வலிரியா அப்படின்னு நம்ம ஸ்பைடர்மேன் வலிரியா கிட்ட கேட்க உங்களுக்கு கிடைச்சிருக்க அதே சிக்னல் தான் எனக்கு கிடைச்சிச்சு. இந்த இடத்துல இருந்து அதிகப்படியான பவர் சோர்ஸ் எனர்ஜி வெளியேற மாதிரி எனக்கு ஒரு சிக்னல் கிடைச்சிச்சு, அதான் இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு யாருக்கும் தெரியாம பார்க்க வந்தேன் அப்படின்னு வலிரியா ஸ்பைடர்மேன் கிட்ட சொல்றா. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு கீழே ஒரு வழி இருக்கு, அந்த வழியில இருந்து தான் அதிகப்படியான பவர் சோர்ஸோட சிக்னல் கிடைக்குது அப்படின்னு வலிரியா ஸ்பைடர்மேன் கிட்ட சொல்ல அதுக்கு ஸ்பைடர்மேன் இங்க பாரு வலிரியா, நீ சின்ன பொண்ணு, இதுக்குள்ள வர வேண்டாம், நாங்க இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத போய் பாக்குறோம் அப்படின்னு ஸ்பைடர்மேன் வலிரியா கிட்ட சொல்லிட்டு ஸ்பைடர்மேனும் மைல்ஸ் மொரால்ஸும் டாக்டர் டூம் போன இடத்துக்கு 2 பேர் போறாங்க. 2 பேர் உள்ள போக ஆரம்பிச்சதும் அந்த இடத்துல மேலிகுல் மேனை பாக்குறாங்க. மேலிகுல் மேன் பார்த்ததும் ஸ்பைடர்மேன் மைல்ஸ் கிட்ட ஹே மைல்ஸ், இது மேலிகுல் மேன் தானே அப்படின்னு கேட்க அப்போ மேலிகுல் மேன் இருந்துட்டு ஆமா நான் மேலிகுல் மேன் தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஸ்பைடர்மேன் மேலிகுல் மேன் நீங்க எங்க என்ன பண்றீங்க, நாங்க டாக்டர் டூமோட அதிகப்படியான பவர் சோர்ஸ் இருக்கிறதா இந்த இடத்துல இருந்து எங்களுக்கு சிக்னல் கிடைச்சிச்சு, அதனாலதான் டாக்டர் டூமோட பவர் சோர்ஸ் என்ன அப்படின்றத நாங்க இந்த இடத்துல பார்க்க வந்தோம் அப்படின்னு ஸ்பைடர்மேன் சொல்ல அதுக்கு மேலிகுல் மேன் வெல் இப்ப நீங்க பேசிட்டு இருக்கதே நீங்க தேடி வந்தது கிட்ட தான் அப்படின்னு மேலிகுல் மேன் ஸ்பைடர்மேன் கிட்ட சொல்ல அப்போ அகமட்டோட மறைக்கப்பட்ட ஒரு இடத்தை காட்டுறாங்க. அந்த மறைக்கப்பட்ட இடத்துக்குள்ள ரகசியமா நெய்மோரும் பிளாக் பேந்தரும் உள்ள நுழையிறாங்க. 2 பேரும் அந்த இடத்துக்குள்ள போனது ஒரு மிகப்பெரிய கதவு ஒன்று பூட்டப்பட்டிருக்கத பாக்குறாங்க. அப்போ நெய்மோர் பிளாக் பேந்தர் கிட்ட இந்த மிகப்பெரிய கதவை தாண்டி எப்படி போக போறோம் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பிளாக் பேந்தர் அதுக்கு தானே டாக்டர் ஸ்டேஞ்ச் இந்த சாவியை நம்ம கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு பிளாக் பேந்தர் அவர்கிட்ட இருந்த டாக்டர் ஸ்டேஞ்ச் கழுத்துல போட்டிருந்த அவரோட செயினை எடுக்கிறாரு. டாக்டர் ஸ்டேஞ்சோட செயினை எடுத்து அந்த கதவு மேல வச்சதும் அந்த மிகப்பெரிய கதவு திறந்துடுது. 2 பேரும் அந்த கதவை தாண்டி அந்த இடத்துக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு நான் உங்களை வரவேற்கிறேன், இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா ஒண்ணு நானா யார்கிட்டயாவது இந்த இடத்துக்கான வழியை சொல்லியிருக்கணும், இல்லனா நான் சாகிறதுக்கு முன்னாடி கடைசி அந்த இடத்துக்கான வழியை யார்கிட்டயாவது சொல்லியிருக்கணும், இந்த இடத்துக்குள்ள வர்றதுக்கான ரகசியத்தை சொல்லுங்க அப்படின்னு டாக்டர் ஸ்டேஞ்ச் கேட்காதுக்கு நம்ம பிளாக் பேந்தர் இலுமினாட்டஸ் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துக்குள்ள வர்றதுக்கான ரகசியத்தை சொல்லிட்டீங்க, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். இந்த உலகத்தை உருவாக்குனது டாக்டர் டூம், டாக்டர் டூம் கூட நானும் இருந்திருக்கேன், இது உண்மைதான். இப்ப நான் உங்ககிட்ட 2 முக்கியமான விஷயத்தை கொடுக்க போறேன், அதை வச்சு நீங்க இந்த உலகத்துல விதியவே மாத்த முடியும் அப்படின்னு டாக்டர் ஸ்டேஞ்ச் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் முன்னாடி திடீர்னு 2 பாக்ஸ் வருது. நெய்மோர் ஒரு பாக்ஸை திறக்கிறாரு, அதுக்குள்ள ஒரு ஜெம் எடுக்கிறாரு. இந்த ஜெம்மை வச்சு நீங்க எந்த இடத்துக்கும் பயணிக்கலாம், நீங்க நினைக்கிற இடத்துக்கு உங்களால போக முடியும் அப்படின்னு டாக்டர் ஸ்டேஞ்ச் சொல்லிட்டு இருக்கும்போது பிளாக் பேந்தரின் ஒரு பாக்ஸை ஓபன் பண்ணி அதுல இருந்து இன்ஃபினிட்டி கார்ட்லெட் எடுத்து அவரோட கையில போட்டுக்கிறாரு. நீங்க மட்டும் சரியா யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா அந்த கடவுளையும் உங்களால கொல்ல முடியும் அப்படின்னு டாக்டர் ஸ்டேஞ்ச் சொல்றாரு. பிராங்க்லின் இப்போ நீ தூங்குறதுக்கான டைம் வந்துருச்சு, இப்போ நீ பெட்ல வந்து படுத்துக்கோ, அம்மா உனக்கு ஒரு கதை சொல்றேன். என்ன கதைமா சொல்ல போறீங்க, உனக்கு என்ன கதை வேணும்னு கேளு செல்லம், நான் சொல்றேன். அம்மா எனக்கு நீங்க இருந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட டீமோட கதை சொல்லுங்க அப்படின்னு பிராங்க்லின் சூசன் கிட்ட கேட்க பிராங்க்லினை தூங்க வைக்கிறதுக்காக அவ இருந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட டீமை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. நாங்க ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீமா இருக்கும்போது ஏகப்பட்ட சக்தி வாய்ந்த எதிரிகளை எல்லாம் எதிர்த்து அவங்களை அழிச்சிருக்கோம், ஆனா நாங்க அப்போ ஒரு பலமான சக்தி வாய்ந்த ஒரு எதிரியை சந்திச்சோம், அப்புறம் என்னாச்சுமா அந்த பலமான எதிரியை வீழ்த்திட்டீங்களா என்ன, அப்புறம் என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு பிராங்க்லின் கேட்க அதுக்கு சூசன் அந்த எதிரியை நாங்க வீழ்த்திட்டோம் கண்ணா, ஆனா அதே சமயம் எங்க டீம்ல ஒருத்தரை இழந்துட்டோம், அவர் தான் உங்க அப்பா, அந்த பலமான எதிரி எதிர்த்து சண்டை போட்டு உங்க அப்பா உயிரை விட்டாரு, அப்பதான் டாக்டர் டூம் வந்தாரு, எங்களை அழிக்க வந்த எங்களோட எதிரி அவர் அழிச்சாரு அப்படின்னு சூசன் சொல்லிட்டு இருக்கும்போது பிராங்க்லின் அப்படியே தூங்கிடுறான். அப்போ தானோஸ் இருந்துட்டு திங்க் கிட்ட பேசிட்டு இருக்காரு. தானோஸ் முதல்ல ஒரு புது இடத்தை கண்டுபிடிச்சிருந்தாருல, அது இந்த திங்க் இருக்கிற இடம் தான். திங்க் இப்போதைக்கு டாக்டர் டூமோட இடத்தோட ஒரு பாதுகாப்பான செவரா இருந்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம தானோஸ் திங்க் கிட்ட நீ எதுக்கு இந்த மாதிரி உன்னோட உடம்ப ஒரு செவரா பயன்படுத்திட்டு இருக்க, அதுவும் டாக்டர் டூமோட இடத்தை பாதுகாக்கிறதுக்காக நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு தானோஸ் திங்க் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு திங்க் நான் ஒன்னும் சும்மா அந்த இடத்தை பாதுகாத்துட்டு இருக்கல, டாக்டர் டூம் இந்த இடத்தை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு உத்தரவு போட்டிருக்காரு. டாக்டர் டூம் உனக்கு உத்தரவு போட்டிருக்கானா, டாக்டர் டூம்க்கு நீ பயந்து அவன் சொல்ற வேலையை நீ கேட்கறதுனால தான் டூம் உனக்கு உத்தரவு போட்டு உன்னை அடிமை மாதிரி நடத்திட்டு இருக்காரு, நீ டாக்டர் டூமோட அடிமை தானே சொல்லு திங்க் அப்படின்னு தானோஸ் திங்க் கிட்ட கேட்க தானோஸ் சொல்றதை கேட்டு கோவமான திங்க் நான் ஒன்னும் அடிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் அவர் உடம்ப ஒரு மிகப்பெரிய செவரா இருந்து அந்த இடத்தை பாதுகாத்துட்டு இருக்கும் போது அப்படியே அந்த இடத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய உருவமா திங்க் அந்த இடத்துல இருந்து எழும்புறாரு. அப்போ ஊருக்குள்ள இந்த மாதிரி ப்ராஃபிட்னு ஒருத்தன் எலும்பு கூடு மாதிரி இருக்கிற ஒரு மாஸ்க போட்டுக்கிட்டு மக்கள் கிட்ட ஒரு புரட்சி எழுப்ப ஆரம்பிக்கிறான். நமக்கெல்லாம் கடவுள்னு சொல்லிட்டு இந்த நாட்டை ஒருத்தன் ஆண்டுட்டு இருக்கான், இந்த நாட்டை ஆண்டது மட்டும் இல்லாம நம்மளோட சுதந்திரத்தை அவன் பறிச்சுக்கிட்டான், அவனுக்கு கீழே அவனுக்கு பயந்து நம்மளாம் அவனுக்கு ஒரு அடிமை மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவனை எதிர்த்து போராடி நம்மளோட சுதந்திரத்தை நம்ம திருப்பி கொண்டு வர போறோம், யாரெல்லாம் நம்மளோட சுதந்திரத்துக்காக என் கூட போராட வர போறீங்க அப்படின்னு ப்ராஃபிட் கேட்க டாக்டர் டூமை பிடிக்காத மக்கள் அவன் கூட சேர்ந்து புரட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த போராட்டத்துல நம்ம டாக்டர் டூமை எதிர்த்து கண்டிப்பா ஜெயிச்சே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் அவனோட மாஸ்க கலட்டுறான். நான் தான் மேக்சிமஸ், நானும் இந்த ஊரை சேர்ந்த உங்கள ஒருத்தன் தான், என் கூட சேர்ந்து டாக்டர் டூமை எதிர்த்து புரட்சி பண்ணுங்க அப்படின்னு ஊருக்குள்ள மக்கள் டாக்டர் டூமை எதிர்த்து புரட்சி பண்ண ஆரம்பிக்க இன்னொரு பக்கம் நம்ம ரீட் டீச்சர்ஸ் இருந்துட்டு பிளாக் பேந்தர் கான்டாக்ட் பண்ணி பிளாக் பேந்தர் நீ தயாரா இருக்கியா அப்படின்னு கேட்க அதுக்கு பிளாக் பேந்தர் வெல் நான் எப்போதுமே தயாரா தான் இருக்கேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ பிளாக் பேந்தர், நம்ம பிளான்ல கொஞ்சம் மிஸ் ஆனாலும் எல்லாமே வேஸ்டா போயிடும், இதை இன்னும் உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம போட்ட பிளான்ல கொஞ்சம் தப்பா போனாலும் நம்ம சாகிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு ரீட் டீச்சர்ஸ் பிளாக் பேந்தர் கிட்ட சொல்ல அதுக்கு பிளாக் பேந்தர் சாகிறது அப்படின்றது வாழ்க்கை அதோட முடிய போறது இல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் சாகிறது அப்படின்றது வேற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பேந்தர் வக்காண்டால நாட்டுக்காக போராடி உயிரை விட்ட ஏகப்பட்ட வீரர்களை பத்தி அவர் கண்ணு முன்னாடி நினைச்சு பாக்குறாரு. நம்ம போட்ட பிளான் படியே எல்லாமே
கச்சிதமா நடக்கும், அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பிளாக் பேந்தர் ரீட் ரீச்சர்ஸ் கிட்ட சொல்லிட்டு பிளாக் பேந்தரும் நெய்மோரும் வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி போறாங்க. அது என்ன இடம் அப்படின்னா பிரெயினோட அண்ணே டாக்டர் டூம் எதிர்த்து டாக்டர் டூம்க்கு துரோகம் பண்ணிருப்பாரு. அதுக்காக டாக்டர் டூம் அவருக்கு ஒரு தண்டனை கொடுத்திருப்பாரு. ராட்சச மிருகங்களும் கொடிய உயிரினங்களும் அடைச்சு வைக்கப்பட்ட ஒரு கல்லணைக்குள்ள கையில கத்தியோட அந்த கல்லணைக்குள்ள போய் அங்க இருக்க ராட்சச மிருகங்களை அடிச்சு கொண்டதுக்கு அப்புறம் உயிரோட திரும்பி வரணும். இல்ல அப்படின்னா கல்லணைக்குள்ள இருக்க ராட்சச மிருகங்கள் கூட சண்டை போட்டு அங்கேயே செத்து போகணும். இந்த மாதிரி ஒரு தண்டனை தான் பிரெயினோட அண்ணனுக்கு டாக்டர் டூம் கொடுத்திருப்பாரு. பிரெயினோட அண்ணன் கையில கத்தியோட அந்த கல்லணைக்குள்ள இறங்கி அங்க இருக்க ராட்சச மிருகங்கள் கூட சண்டை போட்டு கடைசியா செத்து போயிருவாரு. அந்த இடத்துக்கு தான் பிளாக் பேந்தரும் நெய்மோரும் டெலிபோர்ட் ஆகி வந்திருக்காங்க. அப்போ நம்ம பிளாக் பேந்தர் அவர்கிட்ட இருந்த கிரனேட்ஸ் எடுத்து அந்த கல்லணை மேல வீசுறாரு. அந்த கிரனேட்ஸ் எல்லாம் கல்லணையோட செவத்து மேல பட்டு வெடிச்சு அந்த கல்லணையோட ஒரு செவர் உடைஞ்சு கீழே விழுகுது. அப்போ அந்த கல்லணைக்குள்ள அடைபட்டு கிடந்த ராட்சச மிருகங்கள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. அதுக்குள்ள இருந்து ஜாம்பிஸ் மாதிரி இருக்கிற கொடூரமான மனிதர்களும் வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த கல்லணைக்குள்ள இருந்து வந்த எல்லாரையும் தடுத்து நிறுத்தி நம்ம பிளாக் பேந்தர் அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம பிளாக் பேந்தரோட பிளான் என்னன்னா, இப்போ நம்ம போர்ல கலந்துக்க போறோம். அந்த போர்ல கூட மனிதர்களை கூட்டிட்டு போனா ஏகப்பட்ட உயிர் சேதம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம நம்ம பக்கம் ஏகப்பட்ட இழப்பும் ஏற்படும். அதனால பிளாக் பேந்தர் இந்த மாதிரி ராட்சச உயிரினங்களும் கொடூரமான மனிதர்களை கூட்டிட்டு போனா போர்ல நம்ம பக்கம் பெருசா இழப்பை தடுக்க முடியும் அப்படின்னு நம்ம பிளாக் பேந்தர் பிளான் போட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருங்க, இவ்வளவு நாள் அந்த கல்லணைக்குள்ள அடப்பட்டு ஒரு சிறை கைதி மாதிரி இவ்வளவு நாளா இருந்துட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், ஒரு வீரனாகிறதுக்கான வாய்ப்பு. எங்க கூட சேர்ந்து போர்ல சண்டை போடுவீங்களா அப்படின்னு பிளாக் பேந்தர் எல்லார்கிட்ட கேட்க அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து ஒருத்தன் முந்திரி கொட்ட மாதிரி நாங்க எதுக்கு உங்களுக்காக சண்டை போடணும் அப்படின்னு கேட்கிறான். அப்போ நெய்மோர் இருந்துட்டு அவர் கையில வச்சிருந்த வாளை வச்சு அவரோட வாயில இறக்கிறாரு. அதை பார்த்ததும் எல்லாரும் நாங்களும் வரோம்னு கத்த ஆரம்பிக்கிறானுங்க. ஊருக்குள்ள இது மாதிரி டாக்டர் டூமை எதிர்த்து புரட்சி பண்ணிட்டு இருந்த மேக்ஸிமஸை போட்டு சினிஸ்டரோட ஆளுங்க எல்லாரும் போட்டு அவனை புரட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சினிஸ்டர் கூட கேப்டன் மார்வலும் இருக்காங்க. ஆரம்பத்துல இருந்து சினிஸ்டர் டாக்டர் டூம்க்கு கீழே இருக்கிற ஒரு நல்லமை மாதிரி இருந்துட்டு வந்தாலும் சினிஸ்டருக்கு இப்போ வரைக்கும் டாக்டர் டூமை தோக்கடிச்சு அவரோட சிம்மாசனத்துல உட்காரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மறைமுகமா இப்போ வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. டாக்டர் டூமை தோக்கடிக்கிறதுக்காக கேப்டன் மார்வல் சினிஸ்டர் கூட கைகோர்த்து சினிஸ்டர் கூட இருக்காங்க. டாக்டர் டூமை எதிர்த்து புரட்சி பண்ணதுனால சினிஸ்டரோட ஆளுங்க எல்லாரையும் போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்க சமயத்துல அப்போ சினிஸ்டர் தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாரு. அவர் கூட இருக்கிறவங்களையே சினிஸ்டர் தாக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது அவர் கூட இருக்கிற டாக்டர் டூமோட ஆளுங்களை சினிஸ்டர் தாக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ சினிஸ்டருக்கு பின்னாடி திடீர்னு ஒரு மிகப்பெரிய பாம்பு வெடிக்குது. அப்போ அதுல இருந்து ஒரு கத்தி வந்து சினிஸ்டரோட தலையை துண்டா வெட்டிடுது. சினிஸ்டரோட தலையை கையில வச்சுட்டு அந்த இடத்துல அப்போகலிப்ஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. சினிஸ்டரோட தலையை வெட்டி அப்போகலிப்ஸ் அவரோட கையில வச்சுட்டு சினிஸ்டர் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா டாக்டர் டூமை எதிர்த்து செயல்படுவேன் அப்படின்னு அப்போகலிப்ஸ் சினிஸ்டரோட தலையை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தார்ஸ் எல்லாரும் மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. தார்ஸ் எல்லாம் இந்த மாதிரி மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறதுக்கான காரணம் லேடி தோர் தான் அங்க இருந்த தார்ஸ் எல்லார்கிட்டையும் டாக்டர் டூமை பத்தின உண்மையை சொல்லிடுறாங்க. டாக்டர் டூம் தான் டாக்டர் ஸ்டேஞ்சை கொன்னது, அது மட்டும் இல்லாம டாக்டர் டூம் ஒரு கெட்டவன் அப்படின்னு லேடி தோர் அங்க இருந்த தார்ஸ் எல்லார்கிட்டையும் சொன்னதும் தார்ஸ் எல்லாரும் இது மாதிரி ரெண்டு குரூப்பா பிரிஞ்சிடறாங்க. டாக்டர் டூம் நல்லவன்னு சொல்ற ஒரு குரூப்பும் டாக்டர் டூம் கெட்டவன்னு சொல்ற ஒரு குரூப்பும் இது மாதிரி ரெண்டா பிரிஞ்சு தார்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ளே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் டூமை பத்தின உண்மைகளை லேடி தோர் எதுக்காக தார்ஸ் கிட்ட சொன்னாங்க அப்படின்னா டாக்டர் டூமை பத்தின உண்மைகளை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தார்ஸ் எல்லாம் இவங்க பக்கம் நிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் லேடி தோர் டாக்டர் டூமை பத்தின உண்மைகளை தார்ஸ் கிட்ட சொன்னது. ஆனா அதை புரிஞ்சுக்காம தார்ஸ் எல்லாம் ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு அவங்களுக்குள்ளே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்ததும் லேடி தோர் எல்லா தார்ஸையும் பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் உங்க சண்டையை நிறுத்துங்க, டாக்டர் டூம் ஒரு நல்லவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, டாக்டர் டூம் ஒரு கடவுள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, எல்லாரும் என்னோட வார்த்தையை நம்புவீங்கன்னு எனக்கு தெரியும், நானும் உங்கள ஒரு தார் தான், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, உங்களுக்கு இருக்கிற டாக்டர் டூமை பத்தின எண்ணங்கள் எல்லாமே தப்பு, டாக்டர் டூம் உங்களை எல்லாம் ஏமாத்தி அவன் ஒரு கடவுள் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உங்க மனசுல விதைச்சிட்டான், அந்த எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு இப்ப என் கூட போருக்கு வாங்க அப்படின்னு லேடி தோர் அங்க இருந்த தார்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு அங்க இருந்து பறக்க ஆரம்பிக்கிறாங்க. லேடி தோர் பின்னாடியே அங்க இருந்த மத்த தார்ஸும் பறந்து வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லா தார்ஸும் சண்டை நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. தார்ஸ் எல்லாரும் டாக்டர் டூமோட ஆளுங்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. தார்ஸ் எல்லாரும் டாக்டர் டூமோட ஆளுங்களை தாக்குறத பார்த்ததும் டாக்டர் டூம்க்கு ஒரு பயங்கரமான கோவம் வந்துடுது. தார்ஸ் எல்லாரும் நம்ம பக்கம் தானே இருந்தாங்க, இப்போ நமக்கு எதிராகவே திரும்பி நம்மளோட ஆளுங்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு டாக்டர் டூம் தார்ஸ் நினைச்சு கோவப்பட்டு இருக்க சமயத்துல நம்ம லேடி தோரும் அப்போகலிப்ஸும் அந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. லேடி தோரும் அப்போகலிப்ஸும் ஒருத்தர் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ரெண்டு பேரும் வானத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வானத்துல மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஷிப் ஒண்ணு அவங்க இருக்கிற இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. அந்த பிரம்மாண்டமான ஷிப்போட மேல் தளத்துல மாஸ்ட்ரோ இருந்துட்டு வேர்ல்டு பிரேக்கர்ஸ் தாக்குங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த ஷிப்ல இருந்து ஏகப்பட்ட ஹல்க்ஸ் எல்லாரும் ஹல்க் ஸ்மாஷ் அப்படின்னு கத்திட்டு அந்த ஹல்க்ஸ் எல்லாரும் அந்த ஷிப்ல இருந்து கீழே குதிச்சு கண்ணில் பட்ட எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிரம்மாண்டமான ஷிப்போட மேல் தளத்துல இருந்துட்டு மாஸ்ட்ரோ டாக்டர் டூமோட இடத்தை பார்த்து நான் வந்துட்டேன் டாக்டர் டூம், உனக்கான அழிவு ஆரம்பிச்சிடுச்சு, இனிமே நான் தான் இந்த இடத்துக்கு கடவுள், நீ இல்ல அப்படின்னு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கையில வானத்துல பறந்துட்டு இருந்த அவரோட பிரம்மாண்டமான ஷிப்போட பின்னாடி இருந்து திங்க் எட்டி பாக்குறாரு. திங்க் அவரோட உடம்ப வானத்துல இந்த ஷிப்பு பறந்துட்டு இருந்த இந்த வான உயரத்துக்கு திங்க் அவரோட உடம்ப பெரிய உருவமா மாத்தி வானத்துல பறந்துட்டு இருந்த அந்த ஷிப்பை பிடிச்சி தரையில அடிச்சு உடைக்கிறாரு. இதை பார்த்த சூசனுக்கும் வல்லேரியாக்கும் ஒரு மிகப்பெரிய ஷாக். அப்போ டாக்டர் டூம் அவங்க கோட்டைக்குள்ள அடைச்சு வைக்கப்பட்ட கேலக்டர்ஸ் ரிலீஸ் பண்ண சொல்றாரு. அப்ப சூசன் டாக்டர் டூம் கிட்ட டூம் நீ என்ன பண்ண போற, திங்க கொல்ல போறியா அப்படின்னு சூசன் டாக்டர் டூம் கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது டெராக்ஸை காட்டுறாங்க. டெராக்ஸ் கேலக்டர்ஸை பார்த்து நான் போன
உலகத்திலையும் கேலக்டஸோட ஹெரால்டா இருந்திருக்கேன், இந்த உலகத்திலையும் கேலக்டஸோட ஹெரால்டா இருக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு டெராக்ஸ் கேலக்டஸை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கேலக்டஸ் அவரோட காலை வச்சு டெராக்ஸை ஒரு பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிட்டு அப்படியே கேலக்டஸ் திங்க் இருக்கிற இடத்த நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. அப்போ கேலக்டஸ் திங்க பார்த்து அப்படின்னு கேலக்டஸ் திங்க பார்த்து சொல்ல, அதுக்கு திங்க் கேலக்டஸை பார்த்து உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா இங்க இருந்து போயிடு அப்படின்னு திங்க் கேலக்டஸை பார்த்து சொல்லிட்டு திங்கும் கேலக்டஸும் ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திங்க் இருந்துட்டு கேலக்டஸோட வாயிலே ஒரு பஞ்சை கொடுக்குறாரு. அப்போ கேலக்டஸோட தலையில பிராங்க்லின் யாருக்கும் தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கதை எல்லாரும் பாக்குறாங்க. பிராங்க்லினை பார்த்ததும் சூசன் பிராங்க்லின் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான், அதுவும் கேலக்டஸோட தலையில உட்காந்துட்டு அவனுக்கு அங்க என்ன வேலை அப்படின்னு சூசன் கேலக்டஸோட தலையில உட்கார்ந்திருந்த பிராங்க்லினை பார்த்த ஷாக்கிங்ல கேட்க, அப்போ அங்க இருந்த டாக்டர் டூம் அவன் வந்துட்டான், நான் எதிர்பார்த்த மாதிரியே அவன் வந்துட்டான் அப்படின்னு டாக்டர் டூம் சொல்றாரு. அப்போ அவங்க சண்டை போட்டுட்டு இருந்த எல்லாரும் தன்னை தானே மெய் மறந்து பார்க்க அனிஹிலேஷன் கோர்ட் ஆர்மியை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துல டானோஸ் ஒரு பங்கமான என்ட்ரியை கொடுக்குறாரு. டானோஸ் இந்த இடத்துக்கு வந்திருக்கதை பார்த்ததும் சூசன் கூடவும் வலிரியா கூடவும் இருந்த டாக்டர் டூம் திடீர்னு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடுறாரு. அப்போ திங்க்குக்கும் கேலக்டஸ்க்கும் ரெண்டு பேரோட சண்டை தீவிர ஆக ஆரம்பிக்குது. அப்போ கேலக்டஸ் திங்கோட கையை குத்தி உடைச்சிடுறாரு. கேலக்டஸ் திங்கோட கையை குத்தி உடைச்சதும் கேலக்டஸ் தலையில உட்கார்ந்திருந்த பிராங்க்லின் திங்க பார்த்து உன்னால ஒண்ணு பண்ண முடியாது, இப்ப நீ தோத்துட்ட, எங்க அப்பா டாக்டர் டூம் உன்னை சும்மா விட மாட்டாரு. ஹே ஒரு நிமிஷம் இப்ப நீ என்ன சொன்ன, டாக்டர் டூம் உன்னோட அப்பாவா, அப்படின்னா உன்னோட அம்மா சூசனா அப்படின்னு திங்க் பிராங்க்லின் கிட்ட கேட்க, அதுக்கு பிராங்க்லின் ஆமா டாக்டர் டூம் என்னோட அப்பா, சூசன் என்னோட அம்மா, ஏன் அதனால என்னாச்சு அப்படின்னு பிராங்க்லின் திங்க பார்த்து கேட்க, இந்த சண்டை ரொம்ப நேரம் வரும் நான் எதிர்பார்த்தேன், ஆனா இனிமே என்னால உன்னை ஒரு அடி கூட அடிக்க முடியாது அப்படின்னு திங்க் பிராங்க்லினை பார்த்து சொல்றாரு. திங்க் டாக்டர் டூமை கொல்லணும், டாக்டர் டூமை எதிர்த்து செயல்படணும் அப்படின்னு திங்க் என்னதான் நினைச்சிருந்தாலும் பிராங்க்லின் சூசனோட பையன் அப்படின்றதுனால திங்க் பிராங்க்லினை திருப்பி ஒரு அடி கூட அடிக்காம நீ என்ன என்ன வேணா பண்ணிக்கோ, நான் உன்னை திருப்பி எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு திங்க் பிராங்க்லின் கிட்ட சொல்ல, இதை சாக்க வச்சுக்கிட்டு கேலக்டஸ் அவரோட மொத்த பவரை யூஸ் பண்ணி ஒரே அடியில திங்க மொத்தமா அழிச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் சூசன் இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து மீண்டும் மீண்டும் சாக்காய்கிட்டே இருக்காங்க. அப்போ வல்லிரியா சூசன் கிட்ட அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வல்லிரியா சூசனை கூட்டிட்டு டாக்டர் ஸ்டேஞ்சோட சிலை கிட்ட கூட்டிட்டு போறோம். அப்போ அந்த இடத்துல ரெண்டு ரீச்சர்ஸ் இருக்கிறத பாக்குறாங்க. ரெண்டு ரீச்சர்ஸ் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணம் ஸ்பைடர் மேனும் மைல்ஸ் மொரால்ஸ் இந்த இடத்துக்கு வந்தப்போ இந்த இடத்துல இருந்து அதிகப்படியான பவர் சோர்ஸோட எனர்ஜி வெளியேறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை நம்ம ஸ்பைடர் மேன் ரீச்சர்ஸ் கிட்ட சொல்லிருப்பாரு. அதனால இந்த ரெண்டு ரீச்சர்ஸும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அதே மாதிரி வல்லிரியாவும் இந்த இடத்துல இருந்து அதிகப்படியான பவர் சோர்ஸோட எனர்ஜி வெளியேறத கண்டுபிடிச்சிருப்பா. அதை வல்லிரியா அவங்க அம்மா சூசன் கிட்ட காட்டுறதுக்காக சூசன் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பா. எதர்ச்சியா இந்த மாதிரி ரெண்டு பேரும் சந்திச்சிட்டு இருக்க சமயத்துல இன்னொரு பக்கம் நம்ம டாக்டர் டூமே களத்துல இறங்கிடுறாரு. டூம் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தானோஸ் அவர் உட்கார்ந்துட்டு இருந்த ஷிப்ல இருந்து கீழே குதிக்கிறாரு. கீழே குதிச்சதும் தானோஸ் டாக்டர் டூம் நோக்கி கம்பீரமா நடந்து வர ஆரம்பிக்கிறாரு. தானோஸ், நான் கட்டின கோட்டைக்குள்ள நீ அத்துமீறி உள்ள வந்துட்ட, இருந்தாலும் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீ உயிரோட இருக்கிறதுக்கான வாய்ப்பு, இப்போ இந்த நொடியே நீ மண்டிக்கிட்டு எனக்கு தலைவணங்கு அப்படின்னு டாக்டர் டூம் தானோஸை பார்த்து சொல்றாரு. அதுக்கு தானோஸ் மண்டிக்கிட்டு தலைவணங்கணுமா, நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் டாக்டர் டூம், இன்ஃபினிட்டி கார்ட்லெட் யார்கிட்ட இருக்கும் அவங்க கிட்ட தான் அளவுக்கு அதிகமான சக்தி இருக்கும். அந்த சக்தி எல்லாத்தையும் இன்ஃபினிட்டி கார்ட்லெட் எனக்கு கொடுத்துருக்கு. அப்போ நீ தான் என் காலில் விழுந்து எனக்கு தலைவணங்கு அப்படின்னு தானோஸ் சொல்லிட்டு இருக்கும் போதே டாக்டர் டூம் தானோஸ் ஒரே குத்து தானோஸ் உடம்புல இருந்து ரத்தம் தெறிக்க, அப்படியே டாக்டர் டூம் தானோஸ் உடம்புல இருந்து முதுகெலும்பு அவர் உடம்புல இருந்து தனியா பிரிச்சு எடுத்து அவர் கையில வச்சுட்டு அப்படின்னு டாக்டர் டூம் அவர் கையில வச்சிருக்க தானோஸோட எலும்பு கூட பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகுது. அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து ஒரு சத்தம், டாக்டர் டூம் உன்னோட கதை இப்ப முடிய போகுது, இனிமே உன்னால இந்த இடத்தை ஆள முடியாது, உன்னை கொல்றதுக்காக நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து கையில இன்ஃபினிட்டி கார்ட்லெட்டை போட்டுட்டு பிளாக் பேந்தரும் அவர் கூட நெய்மரும் ரெண்டு பேரும் அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து வெளியே வராங்க. பிளாக் பேந்தர் கையில இன்ஃபினிட்டி கார்ட்லெட்டோட அவர் கூட நெய்மரும் ரெண்டு பேரும் அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து வரதை பார்த்ததும் டாக்டர் டூம் அவங்க கிட்ட, பிளாக் பேந்தர் என்ன தோக்கடிக்கிறதுக்காக தான் நீ இவ்வளவும் பண்ணியா, இப்போ என்ன அழிச்சதுக்கு அப்புறம் நான் இருக்கிற கடவுள்ன்ற இடத்தை நீங்க எடுத்துக்க போறீங்களா, பிளாக் பேந்தர் உனக்கு ஒரு ஒக்காண்டாவும் ஆஸ்கார்டும் கட்டி தரேன், நீ ஏன் கூட சேர்ந்துரு அப்படின்னு டாக்டர் டூம் பிளாக் பேந்தர் பத்தி கேட்கிறாரு. அதுக்கு பிளாக் பேந்தர், உன்னால புது ஆஸ்கார்டும் ஒக்காண்டாவும் கட்டி தர முடியும், ஆனா உன்னால என்னோட மக்கள் வாழ்ந்த வக்காண்டாவை உன்னால என்னைக்கும் கட்டி தர முடியாது அப்படின்னு பிளாக் பேந்தர் டாக்டர் டூம் கிட்ட சொல்லிட்டு அவர் கையில வச்சிருந்த இன்ஃபினிட்டி கார்ட்லெட்டை வச்சு டாக்டர் டூம் ஐஸா மாத்திடுறாரு. அப்போ நெய்மர் அவர் கையில வச்சிருந்த ஆயுதத்தை வச்சு ஐஸா மாறின டாக்டர் டூம் நோக்கி வீசுறாரு. நெய்மோர் வீசின அவரோட ஆயுதம் ஐஸா மாறின டாக்டர் டூம் மேல குத்தி டாக்டர் டூம் தூள் தூளா உடஞ்சு விழுந்துறாரு. அதை பார்த்ததும் நெய்மோர் பிளாக் பேந்தர் கிட்ட, டாக்டர் டூம் இவ்வளவு ஈஸியா கொன்றுவோம் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நெய்மோர் ஒரு நிமிஷம் இரு, டாக்டர் டூம் ஒன்னு இவ்வளவு ஈஸியா தோக்குறவே கிடையாது அப்படின்னு பிளாக் பேந்தர் நெய்மோர் கிட்ட சொல்லிட்டு இருக்க சமயத்துல தூள் தூளா உடஞ்சு விழுந்த டாக்டர் டூம் அந்த துகள்கள்லாம் ஒன்னா சேர்ந்து டாக்டர் டூம் பழைய மாதிரி எழும்புறாரு. பிளாக் பேந்தர் உங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் குறைச்சி எடை போட்டுட்டேன்னு நினைக்கிறேன், ஆனா இனிமே அது மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் டூம் அவரோட மொத்த பவரை யூஸ் பண்ணி பிளாக் பேந்தரை தாக்குறாரு. டாக்டர் டூமோட முழு பவரையும் பிளாக் பேந்தர் அவர் கையில வச்சிருந்த இன்ஃபினிட்டி கார்ட்லெட்டை வச்சு தடுத்துறாரு. அப்படியே டாக்டர் டூம்க்கும் பிளாக் பேந்தருக்கும் ஒரு பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்க சமயத்துல இன்னொரு பக்கம் ரெண்டு ரீச்சர்ஸையும் சூசனையும் காட்டுறாங்க. ரீச்சர்ஸை பார்த்ததும் சூசன், ரீச்சர்ஸ் நீங்க தானே டாக்டர் ஸ்டேஞ்ச் கூட இருந்தீங்க, அப்போ டாக்டர் ஸ்டேஞ்சை கொலை பண்ணது நீங்க தானே அப்படின்னு சூசன் ரீச்சர்ஸை பார்த்து கேட்க, அதுக்கு ரீச்சர்ஸ் சூசன் கிட்ட, இல்ல டாக்டர் ஸ்டேஞ்சை நான் கொலை பண்ணல, டாக்டர் ஸ்டேஞ்சை கொலை பண்ணது உங்க கடவுள். என்னதே எங்க கடவுள் டாக்டர் ஸ்டேஞ்சை கொலை பண்ணாரா, நீங்க யாரை சொல்றீங்க, உங்க கடவுள் டாக்டர் டூம் தான் டாக்டர் ஸ்டேஞ்சை கொலை பண்ணாரு அப்படின்னு ரீச்சர்ஸ் அங்க நடந்த எல்லாத்தையும் சூசன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரீச்சர்ஸ் சொல்ற எல்லாத்தையும்
நம்புறதா இல்லையா அப்படின்னு சூசனுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஆயிடுது. அப்போ டாக்டர் டூம்க்கும் பிளாக் பேந்தருக்கும் சீரியஸான லெவலை தாண்டி ரெண்டு பேரும் ரொம்ப பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட சண்டையும் அங்க இருக்க கேலக்டஸா இருக்கட்டும், மத்த தார்ஸா இருக்கட்டும், அப்படின்னு அங்க இருக்க எல்லாரும் அங்க நடக்கிற பிளாக் பேந்தருக்கும் டாக்டர் டூம்க்குமான ஒரு பயங்கரமான சண்டையை அங்க இருக்க எல்லாரும் திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரெண்டு ரீட் ரீச்சர்ஸும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட சிலைக்கு கீழே இருந்த மாலிகுலர் மேனை பார்க்க போறாங்க. ரீட் ரீச்சர்ஸை பார்த்ததும் மாலிகுலர் மேன், வா ரீட் ரீச்சர்ஸ் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு மாலிகுலர் மேன் ரீட் ரீச்சர்ஸை பார்த்து கேட்கிறாரு. அதுக்கு ரீட் ரீச்சர்ஸ், வெல் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ரெண்டு பேரும் இது மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ரீட் ரீச்சர்ஸ் கூட இந்த இன்னொரு ரீட் ரீச்சர்ஸ் அவர்கிட்ட, இவர் தான் மாலிகுலர் மேன், அப்ப டாக்டர் டூமோட முழு சக்தியை கண்ட்ரோல் பண்றது இவர் தானா, ஏ ரீட் ரீச்சர்ஸ் இங்க வா உங்ககிட்ட ஒன்னு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து ஒரு டார்ச் எடுத்து ரீட் ரீச்சர்ஸ் மேல அடிக்கிறாரு. அப்ப ரீட் ரீச்சர்ஸ் திடீர்னு ஒரு பபுளுக்குள்ள மாட்டிக்கிறாரு. ரீட் ரீச்சர்ஸ் உன் கூட நான் இருந்தேன், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தான் எல்லாமே பண்ணோம், ஆனா என்ன மன்னிச்சிட்டு இப்போ நான் உன்னை பிடிச்சி வச்சிருக்க பபுள் உன்னை என்ன பண்ணும் தெரியுமா, நம்மளோட எவல்யூஷனுக்கு ஆப்போசிட்டா நடக்கும். இதை இன்னும் உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, மனிதர்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி மனிதர்கள் எது மாதிரி இருந்தாங்க, மனிதர்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி அவங்க குரங்கா தான் இருந்தாங்க அப்படின்னு ரீட் ரீச்சர்ஸ் சொல்லிட்டு இருக்க சமயத்துல இன்னொரு பக்கம் அந்த பபுளுக்குள்ள மாட்டிட்டு இருந்த ரீட் ரீச்சர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குரங்கா மாற ஆரம்பிக்கிறாரு. அப்போ மாலிகுலர் மேன் இருந்துட்டு, எனக்கு சாப்பிடுறதுல எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உனக்கு தெரியுமா ரீட் ரீச்சர், சாப்பிடுறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது பீஸா அப்படின்னு சொல்லிட்டு மாலிகுலர் மேன் இன்னொரு ரீட் ரீச்சர்ஸ் அப்படியே பீஸா மாதிரி துண்டு துண்டா வெட்டிடுறாரு. இன்னொரு பக்கம் டாக்டர் டூம்க்கும் பிளாக் பேந்தருக்கும் சண்டை ஒரு முடிவுக்கு வராம பயங்கரமா தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. அப்போ பிளாக் பேந்தர் அவர் கையில போட்டு இன்ஃபினிட்டி கார்லெட்டை வச்சு டாக்டர் டூம் குத்த போறாரு. டாக்டர் டூம் அவரோட ஒத்த கையால பிளாக் பேந்தரோட பஞ்சை தடுத்தது மட்டும் இல்லாம பதிலுக்கு டாக்டர் டூம் பிளாக் பேந்தரோட மூஞ்சில ஒரு பலமான பஞ்சை கொடுக்குறாரு. டாக்டர் டூமோட பஞ்சால பிளாக் பேந்தர் அவர் மூஞ்சில போட்டிருந்த அவரோட மாஸ்க பாதி கிழிஞ்சு அவர் முகத்துல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. பிளாக் பேந்தர், நீ இப்ப தோத்துட்ட. உன்கிட்ட என்னதான் சக்தி இருந்து நீ திறமையா சண்டை போட்டாலும் உன்னால என்னைக்கும் ஒரு கடவுளை எதிர்த்து ஜெயிக்க முடியாது. அந்த கடவுளே இங்க நான் தான் அப்படின்னு டாக்டர் டூம் பிளாக் பேந்தரை பத்தி சொல்றாரு. அதுக்கு பிளாக் பேந்தர், கடவுளா அப்படின்னு பிளாக் பேந்தர் டாக்டர் டூமை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏய் நீ இப்பதுக்கு சிரிக்கிற பிளாக் பேந்தர், நீ இப்பதுக்கு சிரிக்கிற அப்படின்னு டாக்டர் டூம் பிளாக் பேந்தர் சிரிக்கிறத பார்த்து ஷாக்கிங்ல பிளாக் பேந்தர் கிட்ட கேட்க, அப்போதான் டாக்டர் டூம்க்கு புரிய ஆரம்பிக்குது, இங்க நடந்தது எல்லாமே ஒரு டிஸ்ட்ராக்ஷன், என்னோட கவனத்தை திசை திருப்ப தான் இப்போ இங்க எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு நினைச்சிட்டு டாக்டர் டூம் திடீர்னு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடுறாரு. அப்போ டாக்டர் டூம் மாலிகுலர் மேனை பாக்குறதுக்காக டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட சிலை கிட்ட வராரு. அந்த இடத்துல சூசனும் வல்லிரியாவும் இருக்காங்க. சூசன் டாக்டர் டூமை பார்த்ததும், டாக்டர் டூம் நீ தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச கொன்னியா அப்படின்னு கேட்காதுக்கு டாக்டர் டூம் தயங்கி பேச ஆரம்பிக்கிறாரு. சூசன் என்னை நம்பு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு அப்படின்னு டாக்டர் டூம் தயங்கி பேசுறத பார்த்ததும் சூசனுக்கு கோவம் வந்துடுது. உன்னை நம்பணுமா டாக்டர் டூம், உன்னை நம்பினதுனால தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச நீ கொலை பண்ணியா அப்படின்னு சூசன் கோவத்தோட உச்சத்துக்கே போய் டாக்டர் டூம் கிட்ட கேட்க, என்ன மன்னிச்சிட்டு சூசன், ஐ எம் வெரி சாரி அப்படின்னு டாக்டர் டூம் சூசனை பார்த்து சொல்லிட்டு அங்க இருந்து மாலிகுலர் மேன் இருக்கிற இடத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. மாலிகுலர் மேன் இருக்கிற இடத்துல ரீட் ரீச்சர்ஸை பார்த்ததும் டாக்டர் டூம், ரீட் ரீச்சர்ஸ் இங்க எதுக்கு வந்திருக்க, என்னோட எல்லா வேலைகளையும் நீ மூக்க நுழைச்சுக்கிட்டே இருப்பியா அப்படின்ற மாதிரி டாக்டர் டூம் ரீட் ரீச்சர்ஸை பார்த்து கேட்கிறாரு. அதுக்கு ரீட் ரீச்சர்ஸ், நான் இங்க வந்தது மாலிகுலர் மேன் கிட்ட சமாதானம் பேசி இங்க இருக்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு டாக்டர் டூமை பார்த்து சொல்றாரு. இங்க இருக்க எல்லாரையும் காப்பாத்த போறியா, நானும் மாலிகுலர் மேனும் ஒன்னா சேர்ந்து ஒரு உலகத்தை உருவாக்கி கோடிக்கணக்கான பேரை காப்பாத்திருக்கோம், ஆனா உன்னால உன் குடும்பத்தை கூட காப்பாத்த முடியல, நீ எல்லாரையும் காப்பாத்த போறியா அப்படின்னு டாக்டர் டூம் ரீட் ரீச்சர்ஸை பார்த்து சொல்ல, டாக்டர் டூம் பேசுறத கேட்டதும் ரீட் ரீச்சர்ஸ்க்கு கோவம் வந்துடுது. அப்போ ரீட் ரீச்சர்ஸ் டாக்டர் டூமை தாக்குறதுக்காக முன்னாடி வராரு. அதுக்கு முன்னாடி டாக்டர் டூம் அவரோட பவரை யூஸ் பண்ணி ரீட் ரீச்சர்ஸை தாக்கிடுறாரு. ரீட் ரீச்சர்ஸ் எப்படியோ டாக்டர் டூமோட தாக்குதல இருந்து தப்பிச்சிடுறாரு. இதை பார்த்த மாலிகுலர் மேன், டாக்டர் டூம் கிட்ட அளவுக்கு அதிகமான பவர்ஸ் இருக்கு, இதை வச்சு டாக்டர் டூம் ஈஸியா ரீட் ரீச்சர்ஸை தோக்கடிச்சிருவாரு, இப்படி நடக்க கூடாது, இப்படி நடந்தா சண்டை விறுவிறுப்பா போகாது அப்படின்னு மாலிகுலர் மேன் தனக்கு தானே சொல்லிட்டு டாக்டர் டூம் கிட்ட இருக்கிற அவரோட சக்தி எல்லாத்தையும் மாலிகுலர் மேன் அவர்கிட்ட இருந்து எடுத்துறாரு. டாக்டர் டூம் கிட்ட எந்த பவர்ஸும் இல்லாததுனால ரீட் ரீச்சர்ஸ் அவரோட உடம்ப வளைச்சு டாக்டர் டூம் முழுவதுமா பிடிச்சிடுறாரு. என்னோட குடும்பத்தை பத்தியா பேசின டாக்டர் டூம், அதுக்காக அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு ரீட் ரீச்சர்ஸ் அவர் உடம்ப வச்சு டாக்டர் டூம் இருக்கிறாரு. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு டாக்டர் டூம் அவர் பிடிச்சு வச்சிருக்க ரீட் ரீச்சர்ஸை பார்த்து பயங்கர கோவத்தோட சொல்ல, அதுக்கு ரீட் ரீச்சர், என்ன கொல்ல போறியா டாக்டர் டூம், உன்கிட்ட தான் இப்ப எந்த பவர்ஸுமே இல்லையே, இப்ப நான் உன்னை இருக்கிறதுல நீ தான் மூச்சு முட்டி சாக போற, செத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு ரீட் ரீச்சர்ஸ் அவரோட உடம்ப பயன்படுத்தி டாக்டர் டூம் மூச்சே விடாத மாதிரி அவரை போட்டு இருக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க இருந்த மாலிகுலர் மேன் ரீட் ரீச்சர்ஸ் சொன்ன செத்து போடன்ற வார்த்தையை கேட்டு, செத்து போணுமா, ஓகே நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு மாலிகுலர் மேன் ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் டாக்டர் டூம் இருந்துட்டு இப்படி நடக்க கூடாது அப்படின்னு டாக்டர் டூம் சொல்லிட்டு இருக்க சமயத்துல மாலிகுலர் மேன் ரீட் ரீச்சர்ஸ் சொன்ன செத்து போடன்ற வார்த்தையை கேட்டு, ஓகே நான் செத்து போயிடுறேன்னு சொல்லிட்டு மாலிகுலர் மேன் அப்படியே வெடிச்சு செதறிடுறாரு. அப்படியே அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அளவுல எக்ஸ்ப்ளோட் ஆகுது. மாலிகுலர் மேன் அந்த இடத்துல வெடிச்சு செதறினதுல அந்த இடத்துல பாதிப்பு எவ்வளவு இருக்குன்னா, டாக்டர் டூம் உருவாக்குன அந்த உலகமே மாலிகுலர் மேன் வெடிச்சு செதறினதுனால அந்த உலகமும் மாலிகுலர் மேன் கூட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா வெடிக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க சமயத்துல இன்னொரு பக்கம் நம்ம பிளாக் பேந்தர் அவர் கையில இருந்து இன்ஃபினிட்டி கார்லெட்ல இருந்து ஒரு இன்ஃபினிட்டி ஸ்டோனை எடுக்கிறாரு. பிளாக் பேந்தர் அவர் கையில போட்டிருந்த இன்ஃபினிட்டி கார்லெட்ல இருந்து எடுத்தது டைம் ஸ்டோன். பிளாக் பேந்தர் அந்த டைம் ஸ்டோனை எடுத்ததும் டைம் டிராவல் பண்ணிடுறாரு. பிளாக் பேந்தர் டைம் டிராவல் பண்ணி எர்த் 616 எர்த் 1610 ரெண்டு யூனிவர்ஸ் ஒன்னோட ஒண்ணு மோதி அழியறதுக்கு முன்னாடி பிளாக் பேந்தர் வக்காண்டாக்கு போயிடுறாரு. வக்காண்டால என்ன நடக்குது அப்படின்னு பிளாக் பேந்தர் மறைஞ்சிருந்து பார்க்க, அவருக்கு முன்னாடி வக்காண்டா நாட்டை சேர்ந்த மக்கள் பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு பிளாக் பேந்தர் ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்க, ரெண்டு யூனிவர்ஸ் ஒன்னோட ஒண்ணு மோதி அழிஞ்சிருக்கும், நல்ல வேளை அது மாதிரி எதுவும் நடக்கல, ஒருவேளை ரெண்டு யூனிவர்ஸ் ஒன்னோட ஒண்ணு மோதி இருந்தா அந்த யூனிவர்ஸ்லயும் சரி நம்ம யூனிவர்ஸ்லயும் சரி ஒருத்தர் கூட உயிரோட நிறைய இருந்திருக்க முடியாது அப்படின்னு பிளாக் பேந்தர் முன்னாடி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க, அவங்க பேசுறதை கேட்டதும் பிளாக் பேந்தர் அவர் ஒளிஞ்சிருந்த
இடத்துல இருந்து எழுந்திருச்சு அவங்க கிட்ட போய் என்ன சொல்றீங்க, 2 யூனிவர்ஸ் ஒன்னோட ஒண்ணு மோதி அழியலை அப்படின்னு பிளாக் பேந்தர் அவங்க முன்னாடி பேசிட்டு இருந்தவங்க கிட்ட கேக்குறாரு. அதுக்கு அவங்க நீங்க சொல்ற மாதிரி 2 யூனிவர்ஸ் ஒன்னோட ஒண்ணு மோதி அழிய வேண்டியதுதான். ஆனா நம்ம வக்காண்டாவோட டெக்னாலஜி எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு, அதனால நடக்க போறத முன்னாடியே கணிச்சு அந்த நிகழ்வை தடுத்துட்டாங்க அப்படின்னு அவங்க பிளாக் பேந்தர் கிட்ட சொல்ல, அதுக்கு பிளாக் பேந்தர் அப்போ இது வரைக்கும் நடந்தது எல்லாமே எனக்கு ஒரு கனவு மாதிரியா அப்படின்னு பிளாக் பேந்தர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல இன்னொரு பக்கம் நியூயார்க் சிட்டியை காட்டுறாங்க. நியூயார்க் சிட்டில ஒரு உயரமான பில்டிங்ல நின்னுட்டு மைல்ஸ் நியூயார்க் சிட்டியோட அழகை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு பின்னாடி இருந்து ஸ்பைடர்மேன், ஏ மைல்ஸ் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஸ்பைடர்மேன் மைல்ஸ் பார்த்து கேட்க, அதுக்கு மைல்ஸ் இங்க இருந்து இந்த நகரத்தோட அழகை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு மைல்ஸ் ஸ்பைடர்மேன் கிட்ட சொல்றாரு. ரசிச்சதெல்லாம் போதும் மைல்ஸ், நமக்கு வேலை வந்துடுச்சு. என்ன வேலை? தப்பு பண்றவங்களை பிடிக்கிற வேலை அப்படின்னு ஸ்பைடர்மேன் மைல்ஸ் கிட்ட சொன்னதும் 2 பேரும் அவங்க நின்னுட்டு இருந்த உயரமான பில்டிங்ல இருந்து ஜம்ப் பண்ணி 2 பேரும் இன்னொரு பில்டிங் வெப் விட்டு 2 பேரும் அப்படியே ஜாலியா பறக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சூசனை வல்லிரியாவையும் காட்டுறாங்க. சூசன் வல்லிரியா கிட்ட, வல்லிரியா இங்க என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு தெளிவா சொல்றியா அப்படின்னு சூசன் கேட்க, அதுக்கு வல்லிரியா அம்மா இங்க என்ன நடக்குது அப்படின்னா மேலிகுல் மேன் அவரோட பவரை ஒரு பக்கம் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் நம்ம பிராங்க்லின் இது மாதிரி பிளானட்ஸை டிசைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். பிராங்க்லினால பிளானட்ஸை மட்டும் டிசைன் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட அவன் ஒரு ட்ரீமராவே செயல்பட்டு இருக்கான். பிராங்க்லின் நினைக்கிறத அவன் கண்ணு முன்னாடி அவனால கொண்டு வர முடியும். அப்போ பிராங்க்லின் கிட்ட இந்த உலகத்தை உருவாக்குற அளவுக்கு பவர்ஸ் இருக்கா அப்படின்னு சூசன் வல்லிரியா கிட்ட கேட்க, அதுக்கு வல்லிரியா பிராங்க்லின் இந்த உலகத்தை மட்டும் உருவாக்கல, ஒரு யூனிவர்ஸே உருவாக்கிட்டு இருக்கான். பிராங்க்லின் இது மாதிரி யூனிவர்ஸை உருவாக்கி மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் கிட்ட கொடுத்துட்டு இருக்கான். மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் அந்த யூனிவர்ஸ் எல்லாம் வாங்கி அந்த யூனிவர்ஸ் எல்லாம் எந்தெந்த ரியாலிட்டிக்கு போடுமோ அந்த ரியாலிட்டிக்கு அந்த யூனிவர்ஸ் எல்லாம் தூக்கி வீசிட்டு இருக்காரு. மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் கிட்ட யூனிவர்ஸை தூக்கி வீசுற அளவுக்கு பவர்ஸ் இல்லனாலும் மேலிகுல் மேன் இப்ப மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் கிட்ட யூனிவர்ஸை தூக்கி வீசுற அளவுக்கு பவர்ஸ் அவர்கிட்ட கொடுத்திருக்காரு. அதை வச்சுதான் மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் அந்த யூனிவர்ஸை தூக்கி வீசிட்டு இருக்காரு. இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு, அததான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு வல்லிரியா சூசன் கிட்ட சொல்ல, அப்போ பிராங்க்லின் மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் கிட்ட நம்ம இவ்வளவு பண்ணிட்டு இருக்கமே, நம்மளாம் யாரு, நம்மளாம் சூப்பர் ஹீரோஸா அப்படின்னு பிராங்க்லின் மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் கிட்ட கேட்க, இது பண்ணா சூப்பர் ஹீரோஸ், அது பண்ணா சூப்பர் ஹீரோஸ் கிடையாது அப்படின்லாம் ஒண்ணு கிடையாது. யாரு நல்லது பண்றாங்களோ அவங்க தான் உண்மையான சூப்பர் ஹீரோஸ். இப்போ நம்ம நல்லது தான் பண்ணிருக்கோம், அப்ப நம்ம தான் சூப்பர் ஹீரோஸ், நம்ம தான் சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு பிராங்க்லின் கத்திக்கிட்டே துள்ளி குதிச்சு வல்லிரியாவை பார்த்து, வல்லிரியாவா சூப்பர் ஹீரோஸ் விளையாட்டு விளையாடுவோம் அப்படின்னு பிராங்க்லின் துள்ளி குதிச்சுட்டு வல்லிரியாவை பார்த்து சொல்லிட்டு ஓடி வர ஆரம்பிக்கிறான். அப்ப சூசன் மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் கிட்ட, நீங்க இல்லனா எங்களால எதுவுமே முடிஞ்சிருக்காது, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றது கூட எனக்கு தெரியல அப்படின்னு சூசன் மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் கிட்ட சொல்ல, எதுக்கு நன்றி எல்லாம், நீங்க இல்லனா என்னால கூட ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது, அப்போ நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சூசனும் மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக்கும் பேசிட்டு இருக்கும்போது அப்படியே டாக்டர் டூமோட கோட்டையை காட்டுறாங்க. டாக்டர் டூம் அங்க நின்னுட்டு அவரோட மாஸ்க் கலட்டுறாரு. அந்த மாஸ்க்குள்ள அவரோட சிதைஞ்சு போன முகம் பழைய சிதைஞ்சு போன முகம் மாதிரி இல்லாம ஒரு புது முகமா இருக்கு. அதை நினைச்சு டாக்டர் டூம் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இதோட இந்த சீக்ரெட் வார்ஸ் காமிக் சீரிஸ் முடிவடையுது. எல்லாருக்குமே இந்த காமிக் சீரிஸ் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இந்த காமிக் சீரிஸோட ரிவ்யூ என்னன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு, இது மாதிரி அடுத்த காமிக் சீரிஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றதை கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.